ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போதான் மீட்டிங் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அட்மின் ஒர்க். ஸோ வந்து நவம்பர் 8th to 10th பகவத் ஐயாவே நடத்துற சிறப்பு உயர்நிலை தியான முகாம் சேலத்துல நடக்கிறதுக்கு 8th to 10th. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 9th பிரவாக கங்கை விச் இஸ் மீ நான் கண்டக்ட் பண்ற ஒர்க் ஷாப் ஆன்லைன்ல ஆர்ட் ஆஃப் சரண்டர், அதாவது சரணாகதி, மூவ் ஆன் அப்படிங்கிறது. ஸோ மூவ் ஆன்ங்கிற ஒர்க் ஷாப் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலயோ அல்லது ஒரு ஒரு பிரச்சனையிலயோ அல்லது பாஸ்ட்லயோ ஒரு ஒரு இழப்பா இருக்கலாம். அது வந்து பர்சனல் லாஸா இருக்கலாம், பிசினஸ் லாஸா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிமு கிபின்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம 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 வாழ்க்கையவே அந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்தம்பிக்க போ ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வா இருந்து, அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஃபங்க்ஷனிங்கே நார்மலா இல்லை, என்னால திருப்பி ஒரு சகஜமாவே என்னால வர முடியல, நான் அங்கேயே ஸ்டக் ஆகி இருக்கேன். இது வந்து சில பேருக்கு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால என்னால இப்ப ப்ரெசென்ட்டா இருக்க முடியல, என்னால மூவ் ஆன் ஆக முடியல வாழ்க்கையில. என்னை சுத்தி வாழ்க்கை நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, நான் வந்து அதே இடத்துல இருக்கிற மாதிரியே, நின்ன இடத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனுடைய லிங்க் வந்து நான் இங்க போடுறேன். ஸோ இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து த காஸ்ட் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப் இஸ் 5000 rupees, 3 hours ஆன்லைன் ஜூம்ல. ஸோ இந்த ஒர்க் ஷாப் முடிஞ்ச பிறகு ஐ வில் ஆல்சோ ஹாவ் அ சப்போர்ட்டிங் கோச்சிங் கால். அது வந்து பர்சனலா இருக்கலாம் அல்லது குரூப்பா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். நிறைய பேர் அது இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மேஸா அந்த மாதிரி பண்ணல. இட்ஸ் அ வெரி இன்டிமேட் ஸ்மால் குரூப் ஒர்க் ஷாப். ஸோ அதுல ரெஜிஸ்டர் பண்றவங்க உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கு வந்து இமீடியட்டா கம்யூனிகேட் செய்யப்படும் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து ஜிபேயோ ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். தென் ஜூம் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நவம்பர் 9th மூவ் ஆன் ஆர்ட் ஆஃப் சரண்டர் ஒர்க் ஷாப். இது ஒரு சிக்னேச்சர் ஒர்க் ஷாப். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ ஹவ் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட். நவம்பர் 15th to 17th 3 நாள் ஐயாவனுடைய நேரடி ஞான முகாம் இருக்கு. ஸோ இதுவும் சேலத்துல நடக்க இருக்கு. ஸோ ஐயாவே நடத்துற முகாம், தியான முகாம், ஞான முகாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐயா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இன்டர்நேஷனலா இப்போ. அதனால ஜியோமணி ஜியோமணி சாரும் சரவணன் சாரும் சேர்ந்து அடுத்த ஞான முகாம் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஈதர் வே பப்ளிக் வந்து எவ்ரி மந்த் அவைலபிளா ஆக்கணும் அப்படிங்கறதுதான் மிஷனுடைய எண்ணம். ஸோ வந்து தேவைப்படுறவங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, நவ் வி வில் கெட் ஆன் டு த டாபிக் டுடே. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு யாராவது, அதாவது இது வரைக்கும் பேசாதவங்க யாராவது ஓப்பன் அப் பண்ணி ஷேர் பண்ணி, அதாவது ஜஸ்ட் என்ன டாபிக் பாத்தீங்க, வாட் காட் யூ கியூரியஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரு மாதிரி சேஃபா ஃபீல் பண்ணிட்டு ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாரையும் எந்த விதமான இவங்களுக்கு என்ன இதுவே தெரியலையா அல்லது வந்து ஏன் இப்படி சொல்றாங்க, இவங்களுக்கு ஏன் வேற கருத்து இருக்கு அப்படின்ற எந்த கேள்வியும் இங்க கிடையாது. ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தயாநிதி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ நோ நீங்க தான் எப்பயுமே ஷேர் பண்ணுவீங்க. ஸோ வி வில் கிவ் த ஃபோரம் ஃபார் சம்படி எல்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். இன்னைக்கு என்ன டாபிக் பாத்தீங்க, என்ன கியூரியஸ் ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப ஒரு கணக்கு வழக்கு பாக்குற ஒரு மனசு தானே நம்ம எல்லாருக்குமே. சோ அதனால அந்த மாதிரி கூட்டி கழிச்சு பாக்குற மாதிரி உள்ள ஒரு டாபிக் தான் இது. யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எப்படி கியூரியஸா இருந்தது? நம்ம இது வந்து ஒரு ஆள் பேசுற ஒரு செஷன் கிடையாது. சோ ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணலாம். ரதி தேவி ஜெகநாதன் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். என்னன்னு சொன்னா ஐயாட இப்ப ஜப்னால நடந்ததுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் இப்ப ஸ்ரீலங்கால வந்தவர் தானே இருக்கேன். ஓகே. அப்போ அதுல உண்மையில இப்ப நீங்க கேட்டதுல ஐயாட அந்த இன்னைக்கு போட்டீங்க புரிதல்ல நீங்க பெற்றது என்ன இழந்தது என்னன்னு சொல்லி கேட்டீங்க. உண்மையில பெற்றது நிறைவு என்னன்னு சொன்னா ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. நிதானமாக சிந்திச்சு செயலாற்றக்கூடிய ஒரு தெளிவு கொண்டு இருக்குது. இப்ப அடுத்தது மற்றது இப்ப என்ன வந்தாலும் அகத்துல செய்யறதுக்கு சைக்காலஜிக்கலா நமக்கு வேலையே இல்லைன்றது இப்ப படிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக விடுதலை அடைகிறது விளங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த ரிலீஸ் ஆகி
ஒரு கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ் உணரக்கூடிய மாதிரி இருக்கு அகத்துல. அந்த புரிதலால நிறைய கிடைச்சிருக்குது. அகத்துல இல்ல, வேலை இல்லைன்றது இப்ப புத்தி வடிவாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் ஒரு வெறும் காணல் நீர் தான், அங்க வேலை இல்லை, பிடிக்கவும் மேலா, ஒன்றுமே செய்யலாதுன்ற ஒரு நிலையில செயலற்றது. அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் ஸ்டொப் பண்ணிட்டு செயலை அதோண்டு விளங்கிருக்கு. இழந்தது என்னன்னு சொன்னா அந்த நான் செயல் இழந்தது விளங்குது. அந்த நான் தானே தான் ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி ஆயிரம் ஒரு ஐடென்டிபிகேஷனாக அது எனக்கு வடிவா விளங்கிது. புலம்பிக் கொண்டே இருந்த மனசு கொஞ்சம் அது அது வழங்கிருக்கு. அது அவர் பவர் கொஞ்சம் குறைஞ்சது விளங்கிருக்கு என்றாலும் பவர் அது எப்பவும் வந்து கொண்டுதான் இருக்கும், அது போகாது. அதுக்கும் விளங்கிட்டு அது வந்தா வரட்டும், அது பரவாயில்ல. என்னவோ மனம் எப்படி வேணுமென்றாலும் இருக்கட்டும், இப்படித்தான் டிசைன் பண்ணாம அது எப்படியும் இருக்கட்டும் என்று சொல்லி அதை எடுக்க உண்மையா ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கிடைச்சிருக்குது. அதான் எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, பெரிய ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நேரடியா ஐயாவே வந்து ஸ்ரீலங்கால முகமதான் நிறைய இப்போ இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இட்ஸ் கெட்டிங் எவ்ரிவேர். அண்ட் நீங்க நீங்க சொன்னது வந்து ரொம்ப அந்த நீங்களே உணர்ந்து சொன்ன மாதிரி இருந்தது. தேங்க்யூ. வேற இந்த பகவத் பாதையில் கிடைத்தது என்ன, இழந்தது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். சோ நம்ம வந்து எதுனாலுமே நம்ம மனசு வந்து இதுல என்ன லாபம் இருக்கு, அட்லீஸ்ட் லாபம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நஷ்டமாவது ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு ஒரு நோக்கம். அது வந்து நம்ம கான்சியஸா இல்லைன்னா கூட நம்மளுக்கு அப்படிதான் பில்ட் ஆயிருக்கு. எனக்கு இதுல என்ன இருக்கு, எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகும். சோ அதனால அதை எதுக்காக ஒளிவு மறைவா வச்சுக்கிட்டு அப்படிங்கறதுனாலதான் வெளிப்படையா ஓகே பகவத் பாதையில எனக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன வந்து என்ன வந்து இல்லாம போச்சு அப்படிங்கறதான் இதனுடைய இது. சோ இது எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லணுங்கிற மாதிரி இல்ல, பட் ஓவராலா நம்ம அதை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா என்ன கிடைச்சிருக்குங்கிறதோடைய அந்த ஒரு புரிதல் வந்து சரியா இல்ல அப்படின்னா நம்ம கிடைச்சிருக்கிற இந்த விஷயத்த வந்து ஈஸியா கை நழுவி போயிட்டு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் கூட கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி நம்ம வந்து அதனுடைய முக்கியத்துவம் புரியாம தாண்டி திருப்பி வாழ்க்கையில ஒரு ஒரு தேடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கா, ஒரு சாத்தியக்கூறு இருக்கானா இருக்கு. சோ அந்த மாதிரி பகவத் பாதையில வந்தவங்களுக்கு எப்படி ஞான மலர்வுல வந்து நம்ம வந்து அந்த புரிதலை வந்து கன்ஃபார்ம் பண்றது எவ்வளவு முக்கியமோ, புரிதலை தள்ளி போடாதேன்னு சொல்றோம், அதே மாதிரி அந்த புரிதலை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கு அப்புறமும் ஏதோ ஒண்ணு மனசு சொல்லுதுன்னு திருப்பி நம்ம ஏதோ ஒரு அகத்தேடல்ல ஏதோ ஒரு 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 விதமா திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறதோட ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். சோ அதை வலியுறுத்துறதுக்காக தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன இழந்திருக்கும் ரெண்டுமே முக்கியம், இழந்ததும் முக்கியம். ஏன்னா நம்ம நம்ம தூக்கி சுமக்க முடியாத ஒரு பாரத்தை தான் இழந்திருக்கும். சோ அது அது தெரியணும். அது நம்ம என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு. சரி இல்ல எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, நீங்களா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோன்றவங்களும் அந்த இந்த புரிதல்ல பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களும் இதுல கலந்து. சோ இதனோட முக்கியத்துவமும் அதுதான். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன இழந்திருக்கோங்கிறத வந்து ஒரு கிளியரா நம்மளுக்கு அது அது நம்ம நம்ம பார்க்கல, நம்ம அதை வந்து ஒரு தர்ஷன் பண்ணல அப்படின்னா எவ்வளவு பெரிய இதுவா இருந்தா கூட அதுவும் கை நழுவி போயிட்டு நம்ம திருப்பி ஒரு ஒரு அஞ்ஞானத்துல அறியாமையில போகிறத ஒரு 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 சாத்தியக்கூறு இருக்கு. சோ அந்த மாதிரி திருப்பியும் வந்து ஒரு ஒரு இதுல போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த டாபிக். எனக்கு கண்டிப்பா இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு சமயம் வேற வேற பிரச்சனைகள் வருது, சந்தர்ப்பங்கள் வருது, சூழ்நிலைகள் வருது. அப்போ நம்ம அப்படியே ஆடி போயிடுற மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றோம். ஆனாலும் இந்த இந்த புரிதல் வந்து எப்படி வந்து நம்மள மீட்டெடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ். சோ அகப்போராட்டங்களை இழந்து இருக்கிறோம், விடுதலை அமைதி கிடக்க பெற்றிருக்கிறோம். நாராயணன் சுவாமி ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அப்பியர் ஆகுங்க. நான் எவ்ரி செஷன் உங்களை பாக்குறேன். வி வுட் அப்ரிஷியேட் யுவர் பிரசன்ஸ். அன்மியூட் பண்ணிட்டு பேச முடிஞ்சா பேசுங்க. எவ்வளவு பேருக்கு பயம் அதிகமாயிருக்கு, எவ்வளவு பேருக்கு கோபம் அதிகமாயிருக்கு, எவ்வளவு பேருக்கு வலி அதிகமாயிருக்கு, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓப்பனா பேசணும். இது வந்து அப்படியே ரொம்ப ஏதோ ஃபீல் குட்டுக்காக நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம நேர்மையா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தான் வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது ரிலேட்டடா ஏதாவது
ஒரு கிளாரிபிகேஷன் வேணும், டீப்பா போகணும்னாலும் நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம் ஒரு டவுட் கேட்கலாமா? ஒரு நல்லா சந்தேகம். நீங்க சொன்னீங்க, இந்த மீட்டிங்ல அன்கண்டிஷனலா அக்செப்ட் பண்ற ஒரு ஆளை நீங்க கூட்டி கொண்டு மீட்டா போறீங்க, லாங் லைஃப்ல உங்களோட இருக்க போறாருன்னு சொன்னதுல அந்த மீனிங்க நான் உள்ளுக்குள்ள எடுத்து பார்த்தேன். நான் அது நாங்க எங்களை டோட்டலாக அக்செப்ட் பண்ணக்குள்ள, அதாவது நாங்க அதை அந்த டோட்டல் மைண்ட் இறைவனை ஏற்றுக்கொள்ளலாம், அவர் எங்களை ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுக்கொள்ற அதைத்தான் மீனிங். அது அப்படியா? அப்படியேதான் எனக்கு விளங்குது. அப்படி அவங்ககிட்ட அதை கேட்கணும் விருப்பம் இருந்தது. அவர் அக்செப்ட் பண்ணிடுவோம் அன்கண்டிஷனலா. அவங்க ரதி தேவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். சோ ஞான முகாம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, முடிச்சு போகும்போது இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன தேடுறோம், நம்மள கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் எந்த கேள்வியும் கேட்காம அன்கண்டிஷனலா நம்மள ஏத்துக்க கூடிய ஒரு நபராவது இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல ஒருத்தராவது அப்படி இருக்காங்களா அப்படின்னு தானே நம்மளோட தேடுறோம் உலகத்திலே. நம்ம அம்மாட்ட தேடுறோம், அப்பாட்ட தேடுறோம், ஸ்பௌசஸ் கிட்ட தேடுறோம், குழந்தைங்க கிட்ட தேடுறோம், எல்லா இடத்துலயும் இதே தான் தேடுறோம். சோ அந்த ஒரே ஒரு நபரையாவது நீங்க கண்டிப்பா முகாம் முடிச்சு உறுதியானோன்னு, அந்த புரிதல் உறுதியானோன்னா கூட்டிட்டு போவீங்க உங்க வீட்டுக்கு. அவங்க எப்பயுமே உங்களோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதை பத்தி தான் அவங்க கேக்குறாங்க இல்லையாமா. சோ நான் சொன்னது டோட்டல் மைண்ட் அது இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருச்சுன்னா என்ன, ரதி தேவி அம்மா உங்களோட நீங்களே சண்டை போடுறத நிறுத்திடுறீங்களா? நீங்க உங்களை முழுமையா ஏத்துக்கிறீங்களா? அந்த உலகத்திலே ஒண்ணுமே எதிர்பார்க்காம, என்ன நம்ம உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் அதை கொச்சப்படுத்தாம கம்ப்ளீட்டா அன்கண்டிஷனலா ஏத்துக்க கூடிய அந்த இது நீங்க தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நபரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்க நீங்க போற இடம்லாம் நீங்க வர்றீங்கல்ல, உங்களுக்கு லைஃப் லாங்கா அந்த ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா, அதுதான் அததான் சொல்லுவாங்க. சோ அது எங்கேயும் தேட தேவையில்லை. அது உங்களுக்கு கூடயே இருக்க போது, உங்களுக்கு கூடயே டிராவல் பண்ண போது. அந்த போராட்டம் இல்லாத அந்த ஒருத்தர் நீங்க தான். ஏன்னா புறத்துல கண்டிப்பா நம்ம எவ்வளவுதான் நம்ம பண்ணினாலும் நாம வேற, அவங்களோடது வேற. எல்லா சமயமும் எல்லா விஷயங்கள்லயும் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஒத்து போகணுமான்னு கேட்டா ஒத்து போக தேவையில்லை. நம்ம ரொம்ப நெருங்கிய உறவா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்ல, இருக்க முடியாது, இருக்க தேவையில்லை. அதனாலதான் நம்ம வெவ்வேறா இருக்கோம். ஆனா நமக்குள்ள நாம போராடாம நம்மள கம்ப்ளீட்டா ஏத்துக்க கூடிய ஒரு நபர், அது நாமளே தான் நம்மள எடுத்துட்டு போறோம்னு சொல்றதுதான். உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அது நான் கேரண்டி பண்ணது உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அது கிடைச்சிருக்கிற மாதிரியா நான் நினைக்கிறேன். அது அதாவது டோட்டல் மைண்ட் நானும் சேம் ஒன்றாகின என்ற ஒரு ஃபீலிங்க தான் நான் அதுல எடுத்தேன். இல்லாம ஒன்று உள்ளது ஒன்றுதான் என்ற மாதிரி தான். ஆமா, உங்களுடைய மனசனுடைய அறியாத அன்கான்சியஸ் பகுதி எல்லாம் சேர்த்துதான், கான்சியஸ் அன்கான்சியஸ் சேர்த்துதான் டோட்டல் மைண்ட். அது அந்த அன்கான்சியஸையும் நீங்க ஓகே அப்படின்னு ஸ்வீகரிச்சிட்டீங்க. அது என்ன, அதுக்குள்ள என்ன சரக்கு இருக்குங்கிறத பொறுத்து கிடையாது. என்ன இருந்தாலும் எல்லாமே எப்படி இருந்தாலும் ஓகே, என்னன்னாலும் வரட்டும், பாரதம் எல்லாமே வரட்டும், இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டோடனே அது கொஞ்சம் ஒரு விளங்குது எனக்கு. மற்றதும் அந்த புறத்திலையும் சொல்லுங்க. இப்போ வெளியில எவ்வளவு பேரு ரதி தேவி அம்மா மாதிரி வருமான்னு எவ்வளவு பேர் சொன்னா கூட, எவ்வளவு பேர் உங்க மேல அன்பா இருந்தா கூட, எவ்வளவு பேர் ஒத்து போனா கூட, உங்களை ஏத்துக்கிட்டா கூட, நீங்க உங்களுக்குள்ள ஏத்துக்கல அப்படின்னா அது அது பிரயோஜனப்படவே படாது. இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாக்குறோம்ல. செலிபிரிட்டிஸ்னா என்ன, ரொம்ப ஒரு புகழ்ச்சியினுடைய உச்சத்துல இருக்கு. ராபர்ட் வில்லியம்ஸ், நிறைய பேரு நம்ம இதுலயுமே. அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸ்கா குறைச்சல், அவங்க மேல இது வைக்கிறவங்களா குறைச்சல். ஆனா தங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஏன்னா தங்களுக்குள்ள அவங்களால அந்த அந்த அவங்கள ஏத்துக்க முடியல, அவங்களோட குறைநிறைகளோட அவங்களால ஏத்துக்க முடியாம அந்த ஒரு இருட்டுல போய் டிப்ரெஷன்ல போய் சூசைடல்ல முடியுது. சோ உலகம் பூரா நம்மள அங்கீகரிச்சு நம்மள பாராடி கொண்டாடுறத விட முக்கியம் நமக்குள்ள நாமே படாம சண்டை போடாம நம்மள நாமே அன்கண்டிஷனலா ஏத்துக்கிறோம். சோ அதைத்தான் பகவத் பாதை நம்ம உணர்றோம், புரிஞ்சு. மற்றது எங்களை புறத்துல நாங்க எதிர்பார்க்கிற ஆட்கள், எங்களை நெருங்கின உறவினர்களும் நாங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப நாங்க அவங்களையும் இந்த மனசை போல அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே என்று தானே நாங்க எங்களுக்கு
நாங்க அதை கொடுக்க வேணும் அப்படித்தானே? இல்ல சுற்றவரை அவங்க அதாவது ஒரு விதத்துல, அதாவது இப்போ மத்தவங்கள நம்ம மாத்த முடியாது, நம்மளே நம்ம அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்த முடியாது, மத்தவங்க மாத்த முடியாது. ஆனா இப்போ உங்களை வந்து அவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள வந்து மாத்தணுங்கிற முயற்சி வேஸ்ட். ஆனா அவங்க பண்ற தொந்தரவு எல்லாத்தையும் ஏத்துக்கணுமானா ஏத்துக்கணும்னு தேவையில்லை. உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அவங்க தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டானதை செய்யணும். அப்போ செயல் உங்ககிட்ட, உங்களை வந்து நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு, உங்களுடைய குடும்பத்தை சரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? சோ அவங்கள மாத்தணும்னு முதல்ல முயற்சி பண்ணிட்டு இருப்போம், ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பிரச்சனை வருது. இப்போ அவங்கள அப்படியே விட்டுறோம், அவங்களோட ஆமா அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, ஓகே, அதை விட்டுட்டு அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்றதை எடுத்துக்கிறோம். அப்போ அதுதான் உண்மையிலே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது, அதுதான் பொறுப்புங்கிறது. நம்ம திருப்பி திருப்பி ரியாக்ட் பண்றது கிடையாது, அவங்கள மாத்துறது கிடையாது. அவங்கள சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதை எதிர்கொள்ளணும். அங்க எதிர்கொள்றது தான் சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு சாமதான வேதம் தண்டம் என்ன வேணாலும் நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தயாநிதி சார், நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. ஐயா பாதைக்கு வந்ததுக்கு பிறகு பெற்றது நிறைய, இன்க்ளூடிங் விடுதலை, இழந்தது ஒன்று. இன்க்ளூடிங் விடுதலையா? ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ. இழந்தது ஒண்ணுமே இல்லையா? இழந்தது எதுவுமே இல்லை. அப்படியா? இழந்தது ஒண்ணுமே இல்லையா? அப்சல்யூட்லி அப்சல்யூட். இழந்ததுன்னா நம்ம கிட்ட ரொம்ப வேல்யூபிளா இருக்கிறத விடுறதுதான் இழந்ததுன்னு இல்லை. இப்ப நீங்க முதல்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு 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 சின்ன விஷயத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லா ஸ்டக் ஆகி இருப்போம், அதையே தூக்கி சுமந்துட்டு இருப்போம். அந்த சுமையெல்லாம் இப்போ இருக்கா, இல்ல எழுந்துட்டீங்களா? இல்ல 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 இல்ல, உடனே ரெக்கவர் ஆயிடுறேன். அதுதான், அதெல்லாம் நான் மானிட்டர் பண்ணிருக்கேன், என்ன நானே மானிட்டர் பண்ணிருக்கேன். அதுதான் இழந்தது அப்படின்னா, அதெல்லாம் இழந்தது தானே. அதெல்லாம் இழந்தது தான், நான் அப்படி எடுத்துக்கல, அது போக வேண்டியதுதான். So it has gone. தேங்க்யூ. ஓகே, சௌந்தர் சார். மேடம், இப்ப நான் வந்து அந்த லிங்க்ல போட்டேன் மேடம். 13 வருஷமா டிராவல்ல நான் அதெல்லாம் கிடைச்சது நிறைய இருக்குது, அதை லிங்கா நான் போட்டேன். அது யாராவது யூசேஜ் பண்ணா பண்ணிக்கிட்டு மேடம். இழந்ததுன்னு சொல்றது மேடம், ஜஸ்ட் செகண்ட் வந்து நம்ம வந்து உங்க பாஷையில இது, ஐயா பாஷையில வாட் நெக்ஸ்ட்னு சொல்லுவோம், உங்க பாஷையில மூவ் ஆன். ஓகேங்களா மேடம்? இது என்னோட விஷயம் வந்து, ஒரே லாங்குவேஜ் வந்து ஐயா வந்து வாட் நெக்ஸ்ட்னு சொல்றாரு, நீங்க வந்து மூவ் ஆன் சொல்றீங்க மேடம். மேடம், இதை தாண்டி இப்ப நீங்க இந்த கொஸ்டினுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்து கிடைத்தது உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க மேடம். இழந்தது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அது எல்லாரும் வந்து மேடம், எல்லாரும் கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகிறதால எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா பேச மாட்டாங்க. ஏன்னா உங்க பார்வையில அந்த புரிதல்ல வந்து இது அது அது வந்து இப்ப இந்த டீமுக்கே வந்து மேடம், அது உங்களோட விஷன்ல இப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் ஹைலைட் பண்றதுக்காக நான் வந்து இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் அதுதான் கேட்கறாங்க, மைண்ட்ல இருக்கு. இப்ப எனக்கே இருக்குது, நான் சிம்பிளா வந்து நான் சொல்லணும்னா, நானே வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும், அது இது நீங்க உங்களோட கிஃப்டோட நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நானும் மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப அது வந்து அந்த லிங்க்ல வந்து நம்ம போட்டாச்சு 13 வருஷம். ஏன்னா எல்லாரும் அந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு லிங்கா இந்த உலகம் வந்து இப்ப எல்லாமே ஆயிடுச்சு. இது வந்து இப்ப நீங்க வந்து உங்க பார்வையில இதுதான் நான் எனக்கு கிடைச்சது, இதை இப்படி எடுத்துட்டு போங்க, இதுதான் இழந்தது, இதுக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்ற மாதிரியான சொல்யூஷனா வந்து நீங்க அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். தேங்க்யூ. நான் ஷேர் பண்ணதா போறேன், அது கண்டிப்பா நிறைய இருக்கு லிஸ்ட், ஷேர் பண்றேன். ஓகே, வேற ஒரு திங்க் தாட் process அப்படி ஷேர் பண்ணுங்க. ஓகே ஷூர். ஓகே தேங்க்ஸ். வேற நம்ம குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங்மா. யார் பேசுறீங்க? லலிதா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஜஸ்ட் ஒன் டவுட் விச் மைண்ட்ல இப்ப ஓடிட்டு இருக்கிறது. இப்ப வந்து ஐயா வந்து 2 வார்த்தை யூஸ் பண்றாரு இல்ல, ஒண்ணு வந்து ஞானம், அடுத்தது வந்து விடுதலை. சோ ஞானம்ங்கிறது வந்து ஈஸியா புரியுறது, நம்ம வந்து நம்மள உள்ள கை வைக்காம இருந்தோம்னா தன்னால எல்லாம் போறது. ஸோ அத எந்த இமோஷன் இருந்தாலும் we don't have to do anything to either retain it or remove it அப்படிங்கிறது.
பட் இப்ப ஆஃப் லேட் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் ஐயாவே வந்து விடுதலைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்த மாதிரி இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா எனக்கு இது பகவத் பாதையில வந்ததுல என்ன அட்வான்டேஜ் ஆச்சுன்னா, இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னு இருக்கும்ல, அதனால வாட் எவர் முன்னாடி நிறைய கவலைப்பட்டு இருப்பேன், நிறைய வெயிட் எப்பவுமே கேரி பண்ணிட்டு இருப்பேன். நவ் தட் ஹஸ் ஆல் இன்ஸ்டன்ட்லி ட்ராப்டு. So that part is clear for me. But what is this emphasis being given on விடுதலை ஆர் லிபரேஷன் அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து ஒரு வேக் ஐடியாவாவே இருக்கு. சாரி, தேங்க்யூ. ஷூர் தேங்க். ஸோ இப்போ நம்ம ஐயாவுடைய அந்த புரிதல் வந்து ரெண்டு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்குன்னு எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ். இப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எல்லாம் வந்து ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீக தேடலுக்குள்ள போய் அதுல உள்ள போக 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 ஆழமா போயிட்டே இருக்கும் பொழுது எங்க போறோங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தொலைஞ்சு போய் ஒரு அட்ரஸே தெரியாம சுத்திட்டு இருக்கிற ஆன்மீக அந்த சீக்கர்ஸ். இப்போ ஒரு சீக்கிங் அடிக்ஷன்ல அது ஒரு விதமான ஒரு இது. ஏன்னா அவ்வளோ ஒரு அசோ நம்ம லைஃபே டிபெண்ட்ஸ் ஆன் இட்டுங்கிற மாதிரி தான் வந்து அந்த தேடல்ல போகும்போதுதான் அது முழு முயற்சியா அது வந்து இதுவாகும். சோ ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்துல எது வந்து ஒரு உயர்வான நிலையா சொல்லப்படுது அப்படின்னா விடுதலை, மோட்சம், லிபரேஷன், முக்தி, இதுதான் வந்து அதனுடைய ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலையா சொல்லப்படுது. அகெயின் அது வந்து ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். சோ அந்த நிலை அடைகிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. ஞானம்ங்கிறது ஒரு பாதை, கர்மாங்கிறது, அதாவது கர்மான சர்வீஸ், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாத் இருக்கு. ஸோ அந்த பாத்துல இப்போ நீங்க வந்து இப்போ பக்தி யோகால நம்ம பார்த்திருப்போம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்க கதையெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அப்படியே லிட்ரலா, அதாவது இன்னசென்ஸ்னா எவ்வளவு இன்னசென்ட்னா அப்படியே லிட்ரலா அவங்க இப்போ அவங்களுடைய குழந்தை அந்த ஒரு சிவனடியார் வந்து சிவன் வந்து அந்த மார்வேஷத்துல வந்து சிவனடியாரா வந்து உன்னோட பிள்ளை கறி தான் எனக்கு சாப்பாடா வேணும் அப்படிங்கும் போது அவர் வந்து நீங்களே வந்து சிவனடியார், நீங்க வந்து வெஜ்ஜா தானே இருக்கணும், நீங்க வந்து நான்வெஜ்ஜா இருக்க கூடாது, அப்படியே நான்வெஜ்ஜா இருந்தாலும் பிள்ளைக்கறி கேட்கறது வந்து எவ்வளோ ஒரு கேனபல் மாதிரி இல்லையா? அது அவ்வளோ வருஷம் அந்த மாதிரிலாம் அவர் கேட்கல. சிவனடியார் வந்துட்டாங்க, அவங்க வந்து கேட்டுட்டாங்க அப்படிங்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையவே கரியாக்கி சமைச்சு கொடுக்கற அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு கண்மூடித்தனமான ஒரு பக்தி சரணாகதி. அப்போ அந்த மாதிரி ஒரு பாதையில எல்லாம் நம்மளால எல்லாம் இப்போ போக முடியாது. நம்மளுக்கு வந்து ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்வி கேட்கறது வந்து நம்ம, அதாவது எவல்யூஷன் சொல்லலாம். நம்ம இப்ப அது நம்ம அடுத்த தலைமுறை வர இப்ப நம்ம பசங்களே பாக்குறோமே, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்யணுங்கிறது இப்ப நண்டு நஸ்கெல்லாம் அப்படிதான் வந்து சொல்றாங்க இல்லையா? சோ அதுதான் எவல்யூஷன். அப்போ நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம வெளி உலகத்திலயும் நம்ம வந்து எல்லா கான்டினென்ட், ஐ மீன் எல்லா ஓவர் த கேலக்சி நம்ம தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்பீஷிஸ். ஏன்னா நம்மளுக்கு அந்த இன்டெலெக்ட்ங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான். சோ அது டெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம எதையுமே வந்து அப்படி கண்மூடித்தனமா நம்ம வந்து நம்புற ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன்ல நம்ம இல்லை. அப்போ ஞான மார்க்கம் தான் வந்து ஓரளவு வந்து அதுதான் வந்து ஆப்டா இருக்கு, இன்டெலெக்சுவலா இருக்கு. சோ ஞான மார்க்கம் மூலமா, ஞானத்து மூலமா இந்த முக்தி, விடுதலை, மோட்சம் அடையிறது தான் வந்து இப்ப ஐயாவினுடைய இந்த சீக்கர்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன். அகெயின் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னன்னா இப்போ மீட்டிங்ல ஆட் ஆயிட்டே இருக்காங்க, கரெக்டா கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணி வந்துட்டா நம்ம எல்லாரையும் அட்மிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு பி ஆன் டைம் இனிமே நெக்ஸ்ட் மீட்டிங்ல, ஸோ தட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எல்லாருடைய டைமுமே அது வேல்யூபிளா ஆகும். ஸோ ஓகே. ஸோ இப்போ அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்மா. இப்போ இன்னொரு, இப்போ ஐயா வந்து ஒரிஜினலா வந்து
நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து கொண்டு சேர்க்கணும், சமுதாயத்துல உள்ள பிரச்சனைகளை களையறதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தன்னைத்தானே தகுதியாக்கிக்கிறதுக்கு, டிசிப்ளின் ஆக்கிக்கிறதுக்கு, ஒரு பண்படுத்திக்கிறதுக்கு ஆன்மீகத்தை கையில எடுக்கிறாங்க. அப்போ அந்த எடுத்த ஆன்மீகத்துல திருப்பி அவங்களும் ஒரு சீக்கர் மாதிரி தொலைஞ்சு போய் தேடி அந்த 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 நம்ம ஆன்மீக தேடலுடைய முடிவான ஒரு விஷயம் முக்தி, விடுதலைங்கும் பொழுது அப்போ அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அது எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேர்னில போயிட்டு. சோ இப்போ அப்புறம்தான் என்னன்னா அவங்களுக்கு அந்த பரவச நிலை கிடைக்குது. பட் அது சொல்யூஷன் கிடையாதுங்கிறது கிடைச்ச பிறகு அதை தூக்கி போட்டுட்டு சும்மாவே இருப்போம், அந்த என்ன பிரச்சனையோ அதை நேரடியா கையாளும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது மனசு அந்த முடிவு எடுக்கும் பொழுது அப்பதான் ஒண்ணு பாக்குறாரு, மனசு தானே இயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இப்பதான் லலிதாமா கேக்குற அந்த ரெண்டு இதுவுமே வந்து கன்வர்ஜ் ஆகும். நம்ம மனசுல உள்ள கவலையெல்லாம் தீக்குறது எப்ப வந்து நம்ம மனசுல உள்ள கவலையெல்லாம் இல்லாம நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ அந்த ஞானம் நம்ம மனிதர்களுக்கு உள்ள கவலைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய விஷயம் அந்த ஞானம் தான். அந்த புரிதலைத்தான் இங்க இந்த ஞான மார்க்கத்துல வந்து லிபரேஷன், விடுதலை நோக்கி போகிறதுக்கும் இதே ஞானம் தான். இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு இப்ப நம்ம பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது வந்து எப்ப சாத்தியம் அப்படின்னா நமக்கு ஞானம் அடைஞ்சாதான் சாத்தியம். ஞானம்னா அந்த புரிதல் கிடைச்சாதான் சாத்தியம். மனசு எப்படி வேலை செய்யுது, அதுவா வேலை செய்யுது, அதுல நம்ம இன்டர்ஃபியர் பண்ண தேவையில்லை, நம்ம பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அப்போ அந்த புரிதல் தான் நம்ம பிரச்சனையில இருந்து தீர்வை கொடுக்கிற விஷயமா இருக்கு. அப்போ அதே விஷயம்தான் எப்படி விடுதலை, முக்தி அதையும் கொடுக்குது அப்படின்னா அது ரெண்டுமே ஒண்ணுதான். அது இப்போ இவங்களுக்கு அது எப்படி கொடுக்குது அப்படின்னா, இப்போ விடுதலைனா என்னன்னு நம்ம பார்க்க, விடுதலைனா என்ன, முக்தினா என்ன அப்படின்னா மனசு தானா இயங்கிட்டே இருக்கு இல்லையா, ஆல்ரெடி அது அப்படிதான் இருக்கு. அப்போ விடுதலை முக்திங்கிறது வந்து நாம வந்து ஒரு 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 முயற்சி பண்ணி அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் அத முயற்சி பண்ணி அடையிறதுன்னு சொல்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கதான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அங்கதான் இருக்கோங்கிறது ஏன் நமக்கு தெரியாம இருக்குன்னா நம்ம அறியாமையில இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அங்கதான் இருக்கோங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மனசு ஆல்ரெடி இயங்கிட்டு தான் இருக்கு. அது யார் பேச்சையும் கேட்கல. அது அதனுடைய ஒரு உணர்வு வருது, மறையுது, அடுத்த உணர்வு வருது, இருக்குது, மறையுது, இப்படியேதான் ஒரு பிரவாகமா அந்த ஒரு விடுதலையான மனமாதான் மனதினுடைய அடிப்படையான இயல்பே இருக்கு. ஆனா அஞ்ஞானத்துல இருக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்னா அதுல திருப்பி 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 கை வச்சுட்டே இருக்கோம், அதை குறை சொல்லிட்டே இருக்கோம், அதை மாத்த ட்ரை பண்றோம், டியூன் பண்ண ட்ரை. அப்போ நம்ம புத்தி தான் அதை செய்ய ட்ரை பண்ணுது. அப்ப நம்ம புத்தி வந்து அங்க அதுக்கு வேலையே இல்ல, அது சரியாதான் செஞ்சிட்டு இருக்கு. மனசுங்கிறது தானா இயல்பா இயங்கிட்டு இருக்கிறது, இயற்கையா இயங்கிட்டு இருக்கிறது தான் சரி, நாம அதை மாத்த முயற்சி பண்றதுதான் தவறுன்னு அந்த புத்தி எப்ப புரியுதோ அந்த அந்த அது வரைக்கும் அந்த புத்தி வந்து அஞ்ஞானத்துலதான் இருக்கு. அப்பதான் அதுக்கு ஞானம், அப்பதான் அந்த அறியக்கூடிய தன்மையே வருது. அப்போ அது அறிஞ்ச பிறகு அது தலையிடுறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே புதுசா ஒன்னும் நடக்கல, புதுசா ஒன்னும் நம்ம வந்து கொண்டு வரல, ஆல்ரெடி இருக்கிறது அந்த பிரவாகமா போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம மனசுக்கு, நம்மங்கிறது நம்ம அறிவு, நம்ம மனசுக்கு வந்து அந்த விடுதலையை கொடுக்கும் பொழுது நாமளுமே ஒரு விடுதலை ஆயிடுறோம். அதாவது நாமளுமே விடுதலை ஆயிடுறோம்னா என்ன அர்த்தம்னா அந்த நான்கிறது ஒவ்வொரு இயல்புக்கு ஏத்த, அதாவது ஒவ்வொரு இயல்புக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது வந்து வந்து மறைஞ்சு அது ஒரு ஒண்ணுமே இல்லாம அகத்துல வந்து ஜீரோ, புறத்துல வந்து தேவைன்னா ஹீரோவாய்க்கலாம், வேணும்னா வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் பொழுது நாம மனச பிரச்சனை பண்ற, அதாவது நம்ம மனச வந்து போய் தொந்தரவு பண்றத வந்து விடும் பொழுது நாம மனசுக்கு விடுதலை கொடுக்கிறோம். அந்த விடுதலை வந்து நமக்குமே வந்து ஒரு விடுதலையா இருக்கு. சோ விடுதலை முக்தி அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆனா ஞானம்ங்கிறது ஒரு நிலை இல்ல, அது வந்து வெறும் புரிதல். நிலைனா என்னன்னா அந்த இப்படிதான் இருந்துட்டு இருக்கு, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். சோ அது ஆல்ரெடி அப்படிதான் பிரவாகமா தான் போயிட்டே இருக்கு. நம்ம அதுல தடை பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நம்ம கத்துக்கிறோம். அந்த தடை பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன, தடை பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத விளங்கிக்க கூடிய அந்த புரிதலுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்றோம். சோ இப்போ சும்மா ஒரு பிரச்சனையில ரொம்ப அதிலேயே ஸ்டக் ஆகி இருக்கிறவங்க இந்த ஞானம், இந்த புரிதலுக்கு அப்புறம் பிரச்சனையில இருந்து சால்வ் ஆயிடுறாங்க,
வெளியில வந்துடுறாங்க. பட் அவங்களுக்கு இந்த இந்த ஆன்மீக தேடல் இப்போ இந்த மாதிரிலாம் ஒண்ணு தேடினாதானே அது இல்லைன்னு சொன்னா அது விளங்கும். சோ இப்ப லலிதாமா உங்களுக்கு வந்து இந்த விடுதலை அது இது இத பத்தி எல்லாம் ஒன்னும் பெருசா இல்ல, ஆல்ரெடி அதை பத்தின ஒரு இது இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க உங்களோட பிரச்சனைகள் ரிலேட்டடா மனசு எப்படி ஒரு ஒரு பிராக்டிக்கலா இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது அவ்வளவுதான். அந்த மனசு தானா இயங்குறதத்தான் புத்தர் அன்னைக்கு கண்டுபிடிக்கும். சோ அதைத்தான் விடுதலை நிர்வாண நிலை அப்படிங்கிறாங்க. நிர்வாணம்னா என்ன? ஒரு ஆடை ஆபரணமே இல்லாம அலங்கரிக்கப்படாத எதையும் வச்சு மறைச்சு இல்லாத ஒரு நிர்வாண நிலை அப்படிங்கிறதுனா என்னன்னா அப்படியே இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி இருக்கும் அந்த இன்னசென்ஸ், அந்த குழந்தை வந்து அந்த அதைத்தான் நிர்வாண நிலை அப்படின்னு சொல்றது. அது எந்த விதமான அந்த ஒரு கருத்து இதுவோ நம்மளுடைய ஒரு பிடிக்குது பிடிக்கல அப்படி இப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வேணும் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம தானா அதுவா அந்த இன்னசென்ஸ தான் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் ஆக ஆக இழந்துடுறோம். சோ இப்ப அந்த இன்னசென்ஸ வந்து இன்னசென்ட் இப்ப இன்டெலிஜென்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது பண்ண முயற்சி தேவை, பயிற்சி தேவை. இப்போ இன்னசென்ட் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா இன்னசென்ட்டா ஆகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாதான் அது இன்னசென்ஸ்க்கே வந்து ஆப்போசிட். ஒரு ஒரு அது அது அப்படியே தானா இருக்கிறது, அந்த நிர்வாணமா இருக்கிறது தான் அதனுடைய இயல்பான நிலையே. சோ அந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியான நிலை. அது ஆல்ரெடி இருக்கு, அதை நம்ம போய் தொந்தரவு பண்ண தேவையில்லைன்றதுதான் இந்த புரிதல். ஆனா புறத்துக்கு நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆடை ஆபரணம் அலங்காரம் இதெல்லாமே தேவையான செயலுக்கு தேவை. சோ இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி அகமும் புறமும் கன்ஃபியூஸ் ஆகி இருந்ததுனால அத டிஸ்டிங் பண்ணி ஐயா சொல்றாங்க. சோ இப்போ இந்த ஞான தேடல் அதாவது விடுதலை மோட்சம் முக்தி, அப்படி விடுதலைன்னா என்ன? எதையுமே பிடிச்சு வைக்காம அது பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டே இருக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் லிபரேஷன். இப்ப பிரச்சனையில இருந்து வெளியில வர்றது அப்படின்னா என்னன்னா இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு அதோட சண்டை போட்டுட்டு இருக்காம விட்டுட்டு அடுத்து என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போறதுதான் வந்து பிரச்சனையில இருந்து வெளியே. சோ மனசு அகப்பிரச்சனை தான். புறப்பிரச்சனை எல்லாத்த விட அது எல்லாத்துக்கும் ஆணி வேறு அகப்பிரச்சனை. சோ அந்த அகப்பிரச்சனையில இருந்து வெளிவர்றது எப்படி? கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அந்த புஸ்தகம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் போக்கஸ்டா வர்றது. பட் ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகிறது ஒரே விஷயம் தான். சோ ஞானம் புரிதல் அப்படிங்கறது புரிஞ்சாதான் பிரச்சனையில இருந்து அந்த சஃபரிங்ல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியுது. அப்போ அந்த அதே விஷயம்தான் நம்ம வந்து பாண்டேஜ். அதாவது இதை இன்னும் சொல்ல போனா நம்ம வெளியில ஆசை வச்சுக்கிறது, வெளியில பந்தப்படுறது தப்பே கிடையாது புறத்துல. இன்ஃபேக்ட் எதுலயாவதுல ஒண்ணுல நம்ம ஒரு அட்டாச்மெண்டோட இருந்தாதான் நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நோக்கி போவோம். விட்டேத்தியா இருக்கிறது புறத்துல தப்பு. ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா அவங்க அந்த ஆன்மீகத்துல சொல்லப்படுற மறைமுகமான பொருள் வந்து அந்த பாண்டேஜ் அப்படிங்கிறது வந்து புறம் சார்ந்தது கிடையாது, அகம் சார்ந்த ஆசைகள். அதாவது எனக்கு எப்பயுமே பிளிஸ்ஃபுல்லா இருக்கணும், எப்பயுமே மனசு வந்து அமைதியாவே இருக்கு, எனக்கு நல்ல மாதிரியான எண்ணங்களே வரணும், எனக்கு நல்ல உணர்வுகளே வரணும், இந்த மாதிரி உணர்வுகள் வரக்கூடாது, அந்த மாதிரி உணர்வுகள் வரணும் அப்படின்னு நம்ம வந்து பந்தப்படுறது தான் பாண்டேஜ். ஸோ அதுல இருந்து விடுவிக்கிறது தான் இந்த விடுதலை. இந்த ஞானம் இந்த புரிதல் மூலமா நம்ம அந்த ஒரு பந்தத்திலேருந்து வெளியில வரும். சோ அதுதான் விடுதலை. அதுக்கு அடிமையாகிதான் நம்ம எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு. சோ அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுனாலதான் அது வந்து லிபரேஷன், விடுதலை. சோ லலிதாமா உங்களுக்கு இப்போ அதனுடைய இது வந்து உங்களுக்கு அத டிஸ்டிங்ஷன் புரியுதாங்களா? புரியுறது. பட் ப்ராபப்ளி அகெயின் இந்த யூடியூபை நீங்க அப்லோட் பண்ணும்போது நான் திருப்பியும் கேட்டுக்கிறேன். எனக்கு இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு. தட் இஸ் நம்ம மைண்டை வந்து இன்டெலெக்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர், அதுதான் ஃபைனல் கான்செப்ட். இதுல வந்து வெதர் ஐ ஆம் நாட் இன்டர்ஃபியரிங் கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லிங்கிறது எப்படி தெரியறது? ஐ மீன் தட் ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் த கொஸ்டின். ஏன்னா நீங்க 2 weeks முன்னாடி கூட ஏதோ ஒரு செஷன்ல யாரோ கேட்ட போது சொன்னீங்க ரெண்டுத்துக்கும் ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ், விடணுமேனு விடக்கூடாது ஆனா விடணும் அப்படிங்கிற மாதிரி something you mentioned like that also. Am I making myself clear? That is whether I'm not sure whether I'm consciously dropping it or அதுவே தன்னால போயிடுறதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அது தெரியணும்னு இல்ல, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு இல்ல. சோ பிஃபோர் வி மூவ் இன்டு தட் நான் சொன்னேன்ல டிஸ்டிங்ஷன், ஆக்சுவலா டிஸ்டிங்ஷன் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். ஞானம் விடுதலை முக்தி கொண்டு போய் விடுறதுங்கிறதும் பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறதுக்கு ஞானம் தேவைப்படுது. இது ரெண்டுமே அல்டிமேட்டா அது ஒண்ணுதான். லிபரேட்டட் மைண்டும் போராட்டம் இல்லாத பிரச்சனையில இருந்து விடுபட்டு போராட்டம் இல்லாத மனசு ரெண்டுமே
ஒரே ஒரே விஷயத்தை தான் சொல்றோம். ஆன்மீகத்துல அது வந்து விடுதலை, முக்தி, முக்தின்னு சொல்றோம். நம்ம பிராக்டிக்கலா இப்ப அந்த ஆன்மீக தேடலே இல்லாதவங்களுக்கு என்னங்கிறதே சொல்ல முடியாதுல்ல. சோ அது 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 அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியாட்டி ஒன்னும் தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது, அதை விட்டுறலாம். நம்ம போராட்டம் இல்லாத மனசுதான் வந்து இட்ஸ் சேம் அஸ் லிபரேட்டட். இது ரெண்டுத்துக்குமே ஞானம் தான் வந்து காமன் கன்வர்ஜிங் பாயிண்ட். இப்ப நீங்க சொன்னது வந்து நமக்கு நம்ம தலையிடக்கூடாது. அதாவது நம்ம நம்ம அல்டிமேட்டா நம்மளுடைய ஆன்மீகமா இருந்தாலும் சரி, நம்ம அடிப்படை பிராக்டிக்கல் லைஃபா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு உணர்வு பிரவாகமா இருக்கிறது தான் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ். பீயிங்னா என்ன? நம்ம இருக்கிறதோட அப்படியே இருக்கிறோம், அதுதான் பீயிங். அப்போ அந்த 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 உணர்வுகள் வரும் பொழுது, அந்த எண்ணங்கள் உணர்வுகள் வரும் பொழுது, நம்ம அந்த உணர்வுகளை பார்த்துதான் பயப்படுறோம். அல்லது ஒரு விதமான உணர்வு எனக்கு நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கிதான் ஓடுறோம். இல்ல எனக்கு வலி வரக்கூடாது அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறோம். ஏதோ ஒரு விதத்துல ஒண்ணு பிளஷரை நோக்கி போறோம், இல்ல பெயினை அவாய்ட் பண்ணணும்னு ஓடுறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமே. சோ இது இல்லாம இருக்க முடியும். இப்படிதான் நம்ம ஃபங்க்ஷன் ஆகும். சோ இப்போ நம்ம கான்சியஸா நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ண, இப்ப நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபியர் பண்றது தேவையில்லை, அது தவறானது. நம்ம வந்து மனசை வடிவமைக்க தேவையில்லை, வடிவமைக்க ட்ரை பண்றதுதான் தவறு. அது நிக்கவும் நிக்காதுன்றது புரியும் பொழுது சும்மா இருக்க ஆரம்பிக்கிறோம், இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்க ஆரம்பிக்கும். சோ இது புரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி கான்சியஸ் ப்ராசஸ். அந்த புரிதல் இன்டெலெக்சுவலா அது புரிஞ்சுக்கிறது. இன்டெலெக்ட் போய் குறுக்கிட வேண்டாம், அந்த உணர்வுகளோட இனங்களோட சண்டை போட தேவையில்லை, அதாவது இயற்கையா இருக்கிற ஓட்டத்தோட இது போய் சண்டை போட தேவையில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி கான்சியஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ லலிதா அம்மா இருக்கீங்களா? இருக்கேன். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு அன்கான்சியஸா நீங்க அதை பண்றது வந்து எங்க, ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க. அன்கான்சியஸா பண்றது தெரியல, அதாவது பட் வென் ஐ ரியலைஸ் அட் டைம்ஸ் தட் யூ நோ ஐ எம் ட்ரைங் டு இன்டர்ஃபியர், இந்த உணர்ச்சி வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ற அவேர்னஸ் வரும்போது அப்பதான் அந்த தெரியறது, ஓகே ஐ எம் ஜஸ்ட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட், கோவப்படுறது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன், பரவாயில்ல கோவம் வந்தா வந்துடுறது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நிமிஷம் விட்டுடுறேன். பட் அன்கான்சியஸா பண்றது என்ன பண்றேங்கிறது தெரியல. சோ நமக்கு தெரியாததுதான் அன்கான்சியஸ்னு சொல்றோம், நமக்கு தெரிய முடியாது, அதனாலதான் அது அன்கான்சியஸ். அப்போ கொஞ்ச நேரம் ஆனா ஒரு மாதிரி என்னவோ நடக்குது இல்ல, என்னவோ அது என்னன்னு பேர் சொல்ல தெரியல, கான்சியஸ் ஆகல. அப்போ தட்ஸ் ஓகே. பட் எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்பதான் அது நம்ம வீட்டுக்குள்ள வந்த ஆளு, இல்லாட்டி ரோட்ல போயிட்டு இருக்கிற ஆளு. அப்போ கான்சியஸா நமக்கு எப்போ வி ஆர் பிகமிங் அவேர் ஆஃப் இட். அன்கான்சியஸ் வந்து வெளியில துப்பும் பொழுதுதான் அதுதான் கான்சியஸ் மைண்டே. கான்சியஸ் மைண்டே இஸ் அ ரியாக்ஷன் ஆஃப் த அன்கான்சியஸ். சோ நம்ம கான்சியஸ் ஆகும்பொழுது அப்ப நம்ம ஓகே இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத வந்து நம்ம சூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வேணுமா வேண்டாமா அந்த சென்ஸ் செயலுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத சூஸ் பண்றோம். அப்படி இல்ல அப்படின்னா அது அப்படித்தானே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். ஸோ யூ கேன் நெவர் டூ எனி திங் அபவுட் திங்ஸ் தட் ஆர் அன்கான்சியஸ். அன்கான்சியஸை பத்தி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த புரிதல். ஸோ அன்கான்சியஸா என்ன வந்தாலும் அது நம்ம என்ன சொல்றது, நம்ம பவுண்டரியிலே கிடையாது. டஸ் தட் கிளாரிஃபை? இல்ல நீங்க வேற என்ன கேட்கணும்? உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆச்சா? ஓகே, கிளாரிஃபை ஆச்சு மேடம். ஓகே. இப்போ அவங்க அன்னைக்கு கேட்டது வந்து ஐ திங்க் அவங்க வந்து எப்படின்னா, வரும்பொழுது நான் ஏதோ அவங்க வந்து இதே ஒரு டாஸ்கா, அதாவது நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுனா ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட்டிவா பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த புரிதலை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், ஆமா நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுனா தவறு, அது தேவையில்லைங்கிறத வந்து ஒரு கால்குலேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அந்த புரிஞ்சதை அப்ளை பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் இதை அப்ளை பண்ணி அதை வந்து ஓட்டி விடுறது நம்ம வேலை கிடையாது. உண்மையிலே நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு அழுத்தமான ஒரு உணர்வு வருதுன்னா அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியுது, கான்சியஸ் ஆகிறோம். அப்போ ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் அவைலபிள், திஸ் இஸ் வாட் இஸ் தேர் அப்படின்ட்டு நம்ம அந்த உணர்வோட போராடாம இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அந்த அழுத்தம் நம்மள அழுத்துதுன்னு தான் இல்ல. இப்ப இங்க ஒரே நிமிஷம், நீங்க நம்ம சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப சரியா புரிஞ்சுனதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்ப திஸ் இஸ் சிம்பிள் திங் வாட் ஐயா கிவ்ஸ். சோ அது புரிஞ்சுடுறது இல்ல, அதுக்கும் மேல நம்ம அந்த சரியா புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஏன் வருது? தட் இஸ் நம்ம தெரியாமலேயே நம்ம திருப்பியும் பழக்க தோஷத்துல போய் இன்டர்ஃபியர் பண்றோம்னு அர்த்தமா? தட் இஸ் இன்டெலெக்ட் ஆட்டோமேட்டிக்லி
interferes with our mind or emotions. சரியா புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னு நான் சொல்றேன். அதாவது ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ அவங்க முதல்ல இதை கேள்விப்படும் பொழுது முதல்ல ஆமால அது நம்மளா கொண்டு வரல அதுவாதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாம நம்ம சும்மா இருந்துடுறோம். அப்போ அது அந்த நம்ம வந்து நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷனை உணர முடியும். ஓகே, அப்போ நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கிறது சரி அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு புரியுது, உணர்றோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு அந்த அழுத்தம் வந்து அப்படியே அது மூவ் ஆன் ஆயிடுது, அது Correct. பாஸ் ஆயிடுது இல்லையா? சோ Correct. அப்ப அது கரெக்ட் அப்படின்னு புரியுது. அப்போ நம்ம அடுத்த வாட்டி வந்து அதை அழுத்தும் பொழுது அது அப்படி அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கல அப்படிங்கும் போது என்ன பண்ணிடுறோம்னா, ஜென்ரலா என்ன ஆயிடுதுன்னா, அப்ப எனக்கு புரிஞ்சிச்சுல, இப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஏன் போகல அப்படின்னு நினைக்கிறோம். சோ சரியா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு வாட்டி குத்துன அம்பு வாட்டி வலிக்கதான் செய்யும். அடுத்தடுத்து எடுத்து குத்திக்கிறோம் இல்லையா, அததான் இந்த புரிதல் மூலமா தடுக்கிறோம். சோ பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், பெயின் இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது வலிக்குமானா வலிக்கும். அதுல இருந்து தப்பிச்சு விடுறது இந்த புரிதல் கிடையாது. ஆனா அவன் சொல்லிட்டானேன்னு அவன் சொன்ன வார்த்தையை நம்ம 1000 வாட்டி நம்ம தலைக்குள்ள சொல்லி சொல்லி நம்ம அந்த 1000 வாட்டி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதை நம்ம இப்ப பண்ண மாட்டோம். அப்போ Yes. அந்த புரிதலுக்கும் சரியான புரிதலுக்கும் என்னன்னா, அந்த வாட்டி சொன்னது வலிச்சதை வந்து நம்ம நம்ம வந்து ஓப்பனா அதை வந்து எம்ப்ரேஸ் பண்றோம், ஏத்துக்கிறோம் வில்லிங்கா. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, அந்த வழியில இருந்து கூட இது வந்து தப்பிச்சு. ஆனா அது வந்து ஒரு மொமெண்ட்ரி, நமக்கு அந்த அந்த புரிஞ்சிருச்சு, அப்படி சரி நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மொமெண்ட்ரியா இருந்துட்டு டக்குன்னு மூவ் போயிடும். பட் அவங்க வந்து அந்த 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 அவங்க ஏன் போலன்னு சொல்லும் பொழுதே அதை திருப்பி திருப்பி கை வைக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா, அதை திருப்பி திருப்பி ரெனியூ பண்ணிடுவாங்க. அப்புறம் எனக்கு ஏன் போல, எனக்கு அப்ப புரிஞ்சது இல்ல, அப்ப எனக்கு ஏன் போல அப்படின்னு கேட்கும்போது அததான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே என்னன்னா, பகவத் பாதையில கிடைச்சதே என்னன்னா, அழுக வருது அழுவோம், கோபம் வருது கோபப்படுவோம், கேவலமான ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு, நம்மளோட இயல்பெல்லாம் தெரியுது, ஓ இப்படியெல்லாம் சேர்ந்த இயல்புதான் நம்மளா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமா, அந்த மாதிரி இயல்புகள்லாம் சேர்ந்துதான் நம்ம இருக்கோம் போல. சோ அந்த அந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் அது அது ஒரு ரோல் ஆன் ஆகி போகிறத பார்க்க முடியும். ஆனா நம்ம வந்து இதையும் ஒரு டாக்டிக்கலா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு பாதுகாப்பு வளைய மாட்டோம், இதுல இருந்து இந்த பெயின்ல இருந்தே எஸ்கேப் ஆகுறதுக்காக வேண்டி இது இருக்குங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அதுதான் தவறான புரிதல் அப்படிங்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம அழுத்தி வச்சிருக்கோம் அவ்வளோ சரக்கு, அதெல்லாமே இப்ப நம்ம வந்து என்ன உணர்வா இருந்தாலும் உணர்றதுக்கு நம்ம இப்போ ஓபன் அப் ஆயிட்டோம்னு சரியான புரிதல்ல இருக்கோம். டஸ் தட் ஹெல்ப்மா? ஓகே, தேங்க்யூ மேடம். இஃப் இட்ஸ் ஓகே, நான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? நீங்க முதல்ல அது கிளாரிஃபை ஆயிடுச்சு, நம்ம பொறுமையா போலாம். ஏன்னா நீங்க கேக்குறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் அன்னெசரியா இது பண்ணிக்காதீங்க. பட் உங்களுக்கு அது புரிஞ்சது, அந்த சரியான புரிதல் என்ன, ஏன் அது புரிஞ்சது. சொல்லுங்க. இப்ப ஆக்சுவலி ஐயா வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தார். அதாவது நம்மளோட இன்ப நாட்டம் வந்து அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி ரெண்டு பக்கமுமே இருக்கிறது வந்து, அதாவது இந்த தீய பழக்கத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக வருதோ அது ஒரு இன்ப நாட்டம் மாதிரி தான். ஸோ தட் இஸ் நாட் அ கரெக்ட் அப்படின்னு. ஐ ஆக்சுவலி ஃபர்காட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த திங். பேசிக்கலி என்னன்னா, நீ ஏதாவது ஒரு தீய பழக்கத்துல இருந்து வெளியில வர, அதுக்கு வந்து உன்னோட பேசிக் இன்க்ளினேஷன் இஸ் தட் இன்ப நாட்டமா தான் இருக்கு, ஆனா அதுவுமே தப்பு தான் அப்படின்னாரு. சோ இப்ப அது வந்து எனக்கு ஆக்சுவலி அது அந்த பாயிண்ட் கொஞ்சம் புரியல. ஏன்னா இப்ப சப்போஸ் ஐ ஸ்மோக்குன்னு வச்சுக்கோங்க, சோ என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் வந்து இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கறதாலதான் நான் வந்து அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விடணும்னு நினைக்கிறேன். சோ உள்ளுக்குள்ள டீப்பா ஒரு இன்ப நாட்டம் இருக்கு, தட் இஸ் அ ஃபேக்ட். கரெக்டா? அதே மாதிரி இப்ப லாஸ்ட் டைம் ஒருத்தர் சொன்னார்ல, இமேஜினேஷன் பண்ணி ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருக்கன்னு, அதுக்கும் பேசிக் ரீசன் ஒரு இன்ப நாட்டம் தான். எனக்கு ஏதாவது தீராத ஆசை இருக்கு, அதை வந்து நான் இமேஜின் பண்ணி அதை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் வெளியில வர்றது வந்து நான் உருப்படியா என்னோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம், ஐ ஷுட் ப்ராக்ரஸ் இன் திஸ் ரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு இன்ப நாட்டம் மாதிரி தானே இருக்கு. ஆனா அந்த இன்ப நாட்டத்துக்காக நீ பண்றது வந்து தீய பழக்கத்திலேருந்து விடுவிக்க நினைக்கிறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சோ ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் குவைட். இப்போ ஒருத்தவங்க அடிக்ஷன் பத்தி கேட்டிருந்தாங்க சாட்ல, ஸோ அவங்களுக்குமே இது அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எண்ட் ஆஃப் த டே
ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம பிளஷரை நோக்கி ஓடுறோம், பெயினை அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறோம். இவ்வளவுதான் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே. இதுதான். இப்போ இது சரியா தவறா அப்படிங்கறத விட இத திருப்பி நம்ம குறை சொல்ல தேவையில்லை. இப்படிதான் இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஒரு எது நல்லதோ, எது நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகுதோ அதை நோக்கி போவோம். வழியில இருந்து விடுபடணும்னு நினைப்போம். இது வந்து நம்மளுக்கே தெரியாம நம்மளுடைய ஃபங்க்ஷனிங்கே இப்படிதான் இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த பர்டிகுலரா அடிக்ஷன் வரும் பொழுது, ஒரு பழக்கம்னு வரும் பொழுது வில் பவரை வச்சு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிப்பழக்கமோ ஒரு போதையோ அல்லது ஸ்மோக்கிங் ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம வில் பவரை வச்சு இல்ல இது வேண்டாம், இது வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்னு பண்ண சில பேருக்கு அது ஒர்க் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் ஃபெயில் மிசரபிள். நம்ம வந்து ஒரு 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 நானா நீயா அப்படி மாதிரி நம்ம வந்து போராடி. இப்போ இங்க என்ன ஐயாவனுடைய அப்ரோச் வந்து என்னன்னா, அடிக்ஷனுக்கு இதுதான் டிஸ்டிங்ஷன். ஐயாவனுடைய அப்ரோச் வந்து என்னன்னா, இப்போ நம்ம மனசுல வந்து நம்மளுக்கு தெரியாம நம்மள மீறி வர்றதெல்லாம் அன்கான்சியஸ் சொல்றோம் இல்லையா, தானா இயற்கையா வர்றதெல்லாம் அன்கான்சியஸ். அதே மாதிரி இந்த அடிக்ஷன்ங்கிறது ஒரு ஹேபிட் ஆகி, அந்த ஹேபிட்னால என்ன, ஆட்டோமேட்டிக் ஒரு 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 பிஹேவியர், அதைத்தான் ஹேபிட்ங்கிறோம், பழக்கம். அது அப்படியே இன்கிரெயின் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த இதுக்குள்ள போயிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த பழக்கத்தை அன்கான்சியஸா தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அடிக்ஷனுமே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அன்கான்சியஸ் திங் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அன்கான்சியஸா இருக்கிற ஒரு விஷயத்த, இப்ப மனசை வந்து நம்ம போராடி ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. நம்ம போராடி ஜெயிக்க முடியாதுன்னு எப்படி நம்ம வந்து நம்ம கான்சியஸ் மைண்ட் எப்படி அன்கான்சியஸை வந்து போராடி ஜெயிக்க முடியாது, அது இயற்கையா வர்ற ஒரு எண்ணம் தான், இயற்கையா வர்ற ஒரு இதுதான். அப்படி பொழுதுதான் அந்த போராட்டம் வந்து கொஞ்சம் வலுவிழக்க ஆரம்பிச்சு. சோ அதே அப்ரோச் தான் நம்ம அடிக்ஷனுக்கும் எடுத்துக்கிறோம். நம்மள மீறி போயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பிஹேவியர் வந்துருச்சு. அப்போ நாம தான் அதை பண்றோம்னு திருப்பி திருப்பி அதை கை வச்சுட்டே இருக்கிறது, கான்சியஸா சண்டை போட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு அதுல சால்வேஷனே கிடைக்காது. அப்படிங்கறதுனால அந்த ஆட்டோமேட்டிக் பிஹேவியர், அந்த ஹேபிட், அன்கான்சியஸ் விஷயம், அந்த 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 அடிக்ஷன் விஷயத்த முதல்ல அன்கான்சியஸா ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் முதல் டிஸ்டிங்ஷன் ஐயாவனுடைய அப்ரோச். இப்போ இந்த அடிக்ஷனை பத்தி நான் தனியா கூட ஒரு கிளாஸ் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இதுதான் அதோட கிரக்ஸ். சோ முதல்ல அது அன்கான்சியஸ்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி, அப்போ அந்த வாலியினுடைய கதை கூட சொல்லுவாங்களே ஐயா, அதாவது வாலிக்கு நேரா எதிர்த்து சண்டை போட்டா சண்டை போடுறவங்களோட பலத்துல பாதி அவருக்கு போயிடும், வாலி எடுத்துருவாரு. அப்போ தெர் இஸ் நோ வே எனிபடி இன் திஸ் வேர்ல்ட் குட் வின் ஹிம். எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஹாஃப் அவருக்கு போயிடுது அப்படின்னா அவர் 1.5 times ஸ்ட்ராங் ஆயிடுறாரு இல்லையா. சோ நான் half times வீக் ஆயிடுறேன். அப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஆனா வாலிய ஜெயிக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்டைரக்டா பின்புறத்துல இருந்து பிஹைண்ட் த சீன் இருந்து அட்டாக் பண்றாங்க. அதான் ஸ்டார்ட். அப்போ இந்த அடிக்ஷன்ங்கிறதும் அதே மாதிரிதான், நம்ம நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது அன்கான்சியஸ்குள்ள போயிடுச்சு, அது ஆல்ரெடி எம்பட் ஆயிடுச்சு, நம்ம இயல்பா உள்ள போய் பதிஞ்சிருச்சு. அப்போ இதை கான்சியஸா நேரடியா வில் பவரை வச்சுட்டு நான் வந்து இதை மாத்தி செய்வேனாக்கும், அதுவாக்கும் இதுவாக்கும்னு சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா அந்த பழக்கம் அதிகமா தான் ஆகும். மேபி 1 மாசம் நிக்கும், அப்புறம் திருப்பி அடுத்த செகண்ட் எங்க இருந்ததுன்னே தெரியாத மாதிரி திருப்பி வந்து ராஜ்யம் நடத்தும். அதனால இந்த மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். அப்போ எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கும் போது, அன்கான்சியஸா உள்ளதை எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம மைண்டை வந்து எப்படி நம்ம இயற்கையா இருக்கிறது இயற்கையா தான் இருக்கு, நம்ம போய் அதை ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த அடிக்ஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம நேரடியா எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம முதல்ல ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிட்ட பிறகு இது இப்போ வந்து நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இத வந்து கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறோம். என்னன்னா, நமக்கு அது வர்றது, அந்த இம்பல்ஸ் வந்து வர்றது வந்து ஏன் வருது, எனக்கு ஏன் ஸ்மோக் பண்ணணும்னு தோணுது, எனக்கு ஏன் இது வருதுன்னு கேட்கறது வந்து என்னோட இதுல கிடையாது. ஏன்னா இது வந்து அன்கான்சியஸ். ஆனா செயல் என் கையில தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே செயலை மாத்த முடியாது, அதனாலதானே அவங்க அடிக்ஷன்ல இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அடிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து என்னன்னா, அவங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கணும். முடியலையாங்கிறது வேற, நம்மளுக்கு எபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஆனா அதுல இருந்து வெளியில வரணுங்கிறது அவங்களுக்கா சுயமா அவங்களுக்கு அந்த முடிவு இருக்கணும். அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்காத பட்சத்துல இதை டைரக்டா போய் ஃபேஸ் பண்ணாலும் சரி, இன்டைரக்டா ஃபேஸ் பண்ண என்ன பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். அப்போ முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து இதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும், அந்த முடிவு எடுத்துடணும்.
எடுத்த பிறகு நம்மள மீறிதான் இது வருது அப்படிங்கறதோட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வருது. அப்போ அதை பத்தி போராடுற குணம் இருக்காது. அப்போ முதல்ல போராட்டத்தினால வர டேமேஜ வந்து முதல்ல வந்து குறைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன்ல இப்போ 10 வாட்டி ஸ்மோக் பண்றது வந்து ஒரு எப்போ நம்மளுக்கு அந்த முடியுதோ, ஏன்னா நமக்கு கான்சியஸா ஒரு இது எப்ப வருதோ அப்பதானே நம்மளால, நம்ம இப்ப கோவம் வந்துருது, அன்கான்சியஸா வருது, ஆனா நம்மளுக்கு தெரியல, ஆக்ட் அவுட் பண்ணிடுறோம். பட் எப்ப கான்சியஸா வருதோ அப்பதானே நம்மளுக்கு தெரியும், ஓ இது நம்ம வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ எப்போ உங்களுக்கு கான்சியஸா அந்த உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அதுல இருந்து வெளியில வரணுங்கிற முடிவு உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது அது உண்மைன்னா அப்போ நீங்க அந்த செயல்ல என்கேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப அந்த செயல்ல என்கேஜ் பண்றது, இப்ப 10 வாட்டி போய் ஸ்மோக் பண்றது வந்து 10 வாட்டி அன்கான்சியஸா இருக்கிறது வந்து கண்டிப்பா 2 வாட்டி கான்சியஸா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த 10 வாட்டியும் போராட்டமே இல்லாம 2 வாட்டி கான்சியஸா தெரியறத மட்டும் நம்ம வந்து கையில எடுத்து ஸ்மோக் பண்ணாம இருக்கு. ஏன்னா அந்த ஹேபிட்ல இருந்து வெளியில வரணுங்கிறது நம்மளுடைய. அப்புறம் சப்போஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கில்ட் ஆகும். அப்போ அகெயின் அது ஒரு ரியாக்ஷன். அந்த கில்ட் ஆகுறதுக்கு திருப்பி நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, அதுவும் ஒரு நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன் தான், இயற்கையான ஒரு ரியாக்ஷன் தான் சொல்லிட்டு திருப்பி அந்த குற்ற உணர்வுல போய் குளிர் காயாம திருப்பி விட்டுறோம். அதையும் ரிலாக்ஸா அப்ப திருப்பி ஒரு தரம் தான் என்னால அதை ஸ்டாப் பண்ண முடியுதுன்னா அந்த ஒரே ஒரு தரம் மட்டும் அதை பண்ணாம. சோ இவ்வளவுதான். சோ இந்த ஒரு இதுல வந்து ஒரு மென்மையான ஒரு முறையில நம்ம அதை எதிர்கொள்ளும் பொழுது நம்ம அதுல இருந்து வெளியில வரணுங்கிறது ஒரு ஒரு நம்ம எடுத்த முடிவு. அப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த அளவுல நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம போராடாம, நம்ம ரொம்ப முயற்சி பண்ணாம அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாத மாதிரி நம்மள அதை விடுவிச்சு தூக்கி போட்டுரும். அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து. சோ இதுதான் அடிக்ஷனுக்கு ஐயாவினுடைய விஷயத்துல வந்து அப்ரோச்ல எப்படி வேலை செய்யுது. இப்போ அவங்க கேட்டாங்கல்ல இன்ப நாட்டம்ங்கிறது இங்க எங்க வருது அப்படின்னா, இப்போ ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கும் போது எதுக்காக அந்த 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 பழக்கத்திலே இண்டல்ஜ் பண்றாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கு, பிளஷரபிளா இருக்கு. இப்போ சில பேர் இல்ல, மோஸ்ட்லி பிளஷர்னால போறது ஒண்ணு. நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பாத்திருக்கீங்களா, ரொம்ப டென்ஷன் ஆனா டக்குன்னு போய் தம் அடிப்பாங்க. அந்த டென்ஷன் ஆகுறது வந்து ரொம்ப அழுத்தமானா அடுத்தடுத்து தம் அடிப்பாங்க. அப்பதான் செயின் ஸ்மோக்கிங் ஆகும். சோ நம்ம மனசுல ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வை நம்மளால தாங்க முடியல, எதிர்கொள்ள முடியல, அதனுடைய அழுத்தத்தை வந்து என்ன பண்றப்ப சில பேர் வந்து கோவம் வந்தா சப்புன்னு அடிச்சிடறாங்க யாரையாவது, சில பேர் போய் தம் அடி. சோ நம்மளுடைய புறத்துல உள்ள செயல் வந்து வேற வேறையா இருக்கு. அது எதனால அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள வர்ற விஷயத்த அழுத்தத்தை தாங்க முடியாம ஆக்ட் அவுட் பண்ணிடும். சரி, இப்போ இந்த சில பேர் பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிற வீடுகள்ல அவங்களே அப்படியே பழகி போயிருப்பாங்க. கோவம் வந்தா அப்பா அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு, அப்புறம் கோவம் சரியா அடிப்பாரு, அப்புறம் கோவம் சரியானோன்னா சரியா போயிடுவாரு, அதுக்கப்புறம் அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா கோவம் வந்து அவரு கேவலமா நடந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பழக்கத்துக்கு மத்தவங்க வந்து அப்படியே யூஸ்ட் ஆயிடுவாங்க. அது சரியானா சரி கிடையாது, ஆனா வேற வழி இல்லை. இப்போ இந்த அடிக்ஷன் எல்லாம் எப்படின்னா இவங்க போய் எப்பயோ ஒரு டென்ஷனா இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அதை ஃபேஸ் பண்ண முடியலங்கும் போது இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை எடுக்கும் பொழுது இப்போ இது இமேஜினேஷன், கற்பனை பண்றது கூட அந்த மாதிரிதான். ஒரு என்கேஜ் பண்ணி என்னத்தையும் ஒன்னு இமேஜின் பண்ணிட்டு இருக்க பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, அந்த அந்த ஒரு வாட்டி செஞ்சது 2 வாட்டி செஞ்ச செயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹேபிட் ஆயிடுது, பழக்கமாயிடுது. அதுக்கப்புறம் எங்க வந்து இது அடிக்ஷனா மாறுது அப்படின்னா பிளஷர் கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்ப, அதாவது இந்த உணர்வை எதிர்கொள்ள முடியாம தவிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இதை போய் எடுக்கிறோம், ஏன்னா இது பிளஷர் கொடுக்குதுன்னு. ஆனா இப்ப இந்த பிளஷர் கொடுத்துட்டு இருக்கிற விஷயமே நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா ஆக நம்மளுக்கு இந்த பழக்க வழக்கத்தினால பிரச்சனை அப்பதான் நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம்னா அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளோட பாட்டம் லைன் என்னன்னா முதல்ல ஒரு உணர்வு வருது, அதை ஃபேஸ் பண்ண முடியல, அழுத்தமா இருக்கு, அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு இதை போய் பிடிக்கிறோம். அப்ப இதை கொஞ்ச நாள் பிடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் இதுவும் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குது, மத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு தரக்குறைவா நடந்துடுறோம், நம்ம ஒரு நிலை இல்லாம இருக்கிறோம், ஒரு நம்மளால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதுவாகுது இதுவாகுது, சரி அப்ப எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த பிளஷர் பெயினா மாறும் பொழுது அப்ப இதையும் விட்டுறோம்னு நினைக்கிறோம். அப்போ இதை விட்டுட்டு இன்னொரு ஒரு பிளஷரை நோக்கி ஓடுறோம். அதாவது இதை விடணும்னு நினைக்கிறதே இன்னொரு ஒரு இன்பத்துக்காக போறதுதான். சோ இந்த பெயின்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது கூட நம்ம இன்னொரு இன்பத்தை நோக்கி போறது. இப்போ என்ன ஆகுதுன்னா
இப்போ இந்த பழக்கம் நம்மள விடுறது இல்ல. நம்ம விடணும்னு நினைச்சாலும் அது நம்மள விடுறது. அதுதான் அடிக்ஷன். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு விஷயத்த நேரா எதிர்கொள்ள முடியாம ஒண்ணு சாமி கிட்ட ஓடுறோம், இல்ல சாராயத்துக்கிட்ட ஓடுறோம். அவங்களுக்கு என்ன முடியுதோ, என்ன ஆக்சசபிளா இருக்கோ அங்க ஓடுறோம். இது எல்லாமே இன்ப நாட்டத்தினுடைய அடிப்படையில தான் போறோம். இப்ப இன்ப நாட்டமே செயல்படாம, அதாவது இன்ப நாட்டத்தினாலதான் எல்லாமே. இப்ப இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறது கூட ஒரு விதமான இன்ப நாட்டம். ஏன்னா அது என்னை டேமேஜ் பண்ணுது. இப்ப எனக்கு அது வேண்டான்னு எனக்கு இப்ப தோண ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் அதுல இருந்து வெளியே வரேன், அதுவும் இன்ப நாட்டம். அப்போ இதுக்கு எண்டே கிடையாது. எதுல இருந்து ஒண்ணு தப்பிச்சு ஓடணும் ஓடணும் ஓடணுங்கும் போது, நம்ம இப்ப ஜெயில்ல இருக்கோம், நமக்கு இன்னைக்கு விடுதலை அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கைதி ஆயிட்டோம். இப்ப நம்மள இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வெளியில வந்துட்டோம்னா யாராவது நம்மள திருப்பி கொண்டு போய் ஜெயில போட முடியுமா? முடியாது. ஆனா தப்பிச்சு ஓடணும்னா கண்டிப்பா இன்னைக்கு மாட்டலனாலும் நாளைக்கு மாட்டுவோம். மாட்டினோம்னா திருப்பி நம்மளை கொண்டு வந்து உள்ள வைக்க போறாங்க. சோ ஒரு ஒரு உணர்வை தான் நம்ம கண்டு பயப்படுறோம். அந்த உணர்வுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு எல்லா பக்கமும் போடுறோம். அதுதான் அந்த இன்ப நாட்டத்தினுடைய செயல்பாடு. இப்ப தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாருமே ஒரு நாள் திருப்பி நம்ம தப்பிச்சா கூட நம்ம இன்னும் கைதியா தான் இருப்போம். அப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, விடுதலை ஆகுறதுதான் சொல்யூஷன். விடுதலை ஆகுறதுனா என்னன்னா, எனக்கு இப்ப 1 month என்னோட பீரியட் அப்படின்னா, நான் 1 month நான் சர்வ் பண்ணனாதான் எனக்கு விடுதலை. அப்போ எனக்கு வர்ற உணர்வுகள் உணர்ச்சிகள் இயற்கையா தான் வருது. அதை நான் எதிர்கொள்ள என்னைக்கு நான் தயாராயிட்டனோ அப்போ அத அப்படியே எதிர்கொள்ளும் பொழுதுதான் அதுல இருந்து நான் விடுதலை. நான் இன்பத்தை நோக்கி ஓடலாம், நான் எதிர்கொள்றேன். என்னவா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இதுதான், எனக்கு இப்ப இருக்கிற உணர்வு இதுதான், நான் எங்கேயும் ஓட தேவையில்லை. இன்ஃபேக்ட் ஓடி ஓடி டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி முடியலங்கும் பொழுதுதான் அந்த 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 ஒரு முடிவுக்கே வர முடியும். சோ அந்த இடத்துலதான் நம்மள வந்து விடுதலை ஆகும். அப்போ இந்த இந்த அடிக்ஷனா இருந்தாலுமே அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறது கூட நல்ல விஷயமா தோணுமா இருக்கும். அது கூட ஒரு விதத்துல இன்டைரக்டா இன்ப நாட்டம் தான். அது ஓகே. பட் அதுக்காக அதுல இருந்து வெளியில வரக்கூடாதுன்னு ஐயா சொல்ல வரல. அதுல இருந்து வெளியில வரணுங்கிற முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா ஃபீல் ஆகுதா நல்லா ஃபீல் ஆகலையாங்கிறதெல்லாம் பொறுத்து திருப்பி நம்ம அது கூட போராடிட்டு இருக்காம, 2 வாட்டி தான் எனக்கு கான்சியஸா என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கும் போது, அந்த 2 வாட்டி திருப்பி ஒரு இன்பத்தை நோக்கி ஓடாம, அது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். பட் அதை ஃபேஸ் பண்ணணும், என்கவுண்டர் பண்ணணும், எதிர்கொள்ளணும். அதுதான் அதுல இருந்து அது வில் பவர் கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே முடியலப்பா சாமின்னு சரணாகதி ஆகுறதுதான். மனசுல அந்த வேதனைக்கு சரணாகதி கொடுத்துடுறோம். நம்ம அதை கம்ப்ளீட்டா எதிர்கொள்றோம். அதை ஏன் உள்ள வேதனை அழுத்தமா இருக்கு? ஏன்னா வெளியில நான் என்கேஜ் பண்ணல, நான் திருப்பி ஒரு தம் அடிக்கல. அப்ப கண்டிப்பா உள்ளுக்குள்ள அழுத்தம் வரதானே செய்யும். அதை நான் எதிர்கொள்ள. அப்போ அது வில் பவர் கிடையாது. அந்த 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 இதுதான் இந்த உணர்வை தான் பயந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த எதிர்கொள்ளும் பொழுது அதுதான். சோ அந்த இன்ப நாட்டத்தை எப்பெல்லாம் நம்ம செயலே இருக்கட்டுமே, இப்ப நம்ம ஒரு விஷயம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறது இன்பம் நாட்டம் கிடையாது. அதனால நான் நல்லாதான் உணரணும், எனக்கு இது அமைதியை தான் கொடுக்கணும், எனக்கு இது திருப்தியை தான் கொடுக்கணும்னு நம்ம போய் எதையாவது ஒண்ணு செய்யறோம். இப்ப நீங்களே அன்னதானம் செய்யறது நல்லது அப்படின்னா, போய் அன்னதானம் செய்யறதுனால எனக்கு இந்த மாதிரி மனசுல இப்படி ஒரு உணர்வு வரணும்னு போய் பண்ணனா அது வேஸ்ட். ஏன்னா சில சமயம் வரலாம், சில சமயம் வராது. அப்போ அன்னதானம் செய்யறது சரியா? சரி. உங்களால முடியுதா? உங்களை கட்டாயப்படுத்தல யாரும். முடியுதுன்னா போய் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேணும்னா பண்ணுங்க. அதுல இருந்து எனக்கு ஏதோ வரும், எனக்கு ஏதோ கிடைக்கும், உள்ளுக்குள்ள உணர்வா ஒரு அதுக்காக வேண்டி அதை போய் பண்ணணும்னா அது ஒரு இன்ப நாட்டம் அப்படிங்கிறது. சோ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த நோக்கி நகரணுங்கிறது தப்பு கிடையாது. நம்ம நகரணும். அது எனக்கு இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் கூட நான் நகர வேண்டியது முக்கியம். அந்த செயல் முக்கியம்ங்கும் போதுதான் அந்த செயல் முக்கியத்துவம் நம்மளுடைய முக்கியத்துவத்தை லலிதாமா, உங்களுக்கு இப்ப அது கிளாரிஃபை ஆகுதா? கிளாரிஃபை ஆச்சு மேடம், தேங்க்யூ. நீங்க இப்ப சொல்றீங்களா அதை எதிர்கொள்ளணும் அந்த உணர்ச்சிய, சொல்லுங்க. பிரேக் ஆறீங்கம்மா, அவங்க பேசுறது கேக்குதா? பிரேக் ஆயிட்டீங்க, டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க மேடம். இப்ப கேக்குது, சொல்லுங்க. Can you hear me? Yeah, I can hear you. இல்ல, எதிர்கொள்றது அப்படின்னா what you mean is being consciously aware of that emotion or being aware of that emotion rather. இல்ல, be I'm not fighting that emotion.
இதே எமோஷன் அவ்வளவுதான். லைக் அதுதான் இருக்கு. அந்த எமோஷனும் நீங்க தான் லலிதாவும் ஒண்ணுதான். எதிர்கொள்றதுன்னா எதிர்க்கிறது கிடையாது. எதிர்கொள்றதுன்னா எம்ப்ரேஸ் பண்றது. இப்ப இப்ப எனக்கு வந்து திடீர்னு ஒரே அழுத்தமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னா, நான் இருக்கிற சுச்சுவேஷனுடைய ரிஃப்ளெக்ஷன் அது. எனக்கு அந்த மாதிரி ஒரு தான் என்னோட இயல்புல இருக்கு. அப்போ எனக்கு அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். அப்ப அப்படிதான் அப்ப போயிட்டு எனக்கு நான் ரொம்ப தெளிவா இருக்கணும், எனக்கு ஏன் இப்படி இருக்கு, குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிறது இல்லாம வேற ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்ம அங்க கேள்வி கேட்கறோம். முதல்ல இருக்கிறது இருக்குது. ஓகே, அப்ப மேபி அந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டாம். ரொம்ப மேபி அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஏதாவது அதுக்கு செயல் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு செய்யலாம். இல்லையா ரொம்ப கசமுசான்னு என்னவோ ஓடிட்டு இருக்குன்னா அப்ப குழப்பமா தானே இருக்கு, குழுன்னு இருக்காது. அப்ப அது இயற்கை தான், அவ்வளவுதான். சோ எதிர்கொள்றது அப்படின்னா நமக்கு இவ்வளவு புரிஞ்சிருச்சு, இவ்வளவு இதுவாயிட்டோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. இப்ப யாராவது பார்த்தோன்னா ஒரு ஒரு கார் சூப்பரா ஒரு டெஸ்லா கார் போகுது, டக்குன்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நமக்கு ஏன் இந்த இது வருது, ஏன் நம்ம காரை வச்சு நம்மளுக்கு ஏன் திருப்தி ஏற்படுத்தாம ஏன் நம்ம அதை போய் இப்படிலாம் சும்மா தேவையில்லாம இந்த நம்மள நாமே நொன்ன நாட்டிய சொல்லிட்டு இருக்கிறத தான் நிறுத்திரும். அதுதான் எதிர்கொள்றது. ஆமால வந்துருச்சு. உண்மையிலே உங்களுக்கு Thank you, madam. It's very clear. ஓகேமா. Madam, actually, can you please ensure that this is uploaded in YouTube, madam? என்ன லாஸ்ட் வீக் செஷனும் அப்லோட் ஆகலன்னு நினைக்கிறேன், அதனால. ஓகேமா, ஓகே, நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ லலிதா. இன்னைக்கு அவங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா கூட சில விஷயங்களை வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணதான் நம்மளுக்கு வந்து அது கம்ப்ளீட்டா இது இவ்வளவுதான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரணும். ஸோ அந்த விதமா நம்ம ஓபன் அப் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுதான். நத்திங் இஸ் பர்சனல். எனக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரியாம தான் புரியாம தான் சுத்திட்டு இருந்தோம். ஸோ டிசைனா இருக்கும்ல. அப்ப டிசைனா அதை வந்து நம்ம வந்து இத சரியா புரிஞ்சுக்காமலும் இருப்போம். அதே மாதிரி டிசைனா அதை புரிஞ்சுக்கோ செய்யலாம். ஆனா உண்மை ஒண்ணுதான். பட் வேற வேற வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேடம் யாரு? மேடம் சவுந்தர். சொல்லுங்க சவுந்தர். மேடம் உங்களுக்கு கிடைத்தது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க மேடம். கிடைத்தது இழந்தது. உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் எங்களுக்கு அந்த பூஸ்ட் அப். எனக்கு வந்து என் லைஃபே இதனாலதான் கிடைச்சது. ஃபீலிங் வெரி எமோஷனல். அவ்வளவுதான். லைஃபே ஓகே மேடம் கிடைச்சது. ஓகே, இழந்தது வந்து கூட வேண்டாம். இல்ல வெயிட் பண்ணுங்க சவுந்தர். இல்ல கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் லைக் ஐம் நாட் டான்சிங் டு யுவர் பீட்ஸ். ஸோ லெட் மீ கம் த்ரூ. ஓகே, கொஞ்சம் நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ஸோ இமோஷனல் ஆகுறது தப்பு இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம புரிதலே. ஸோ எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி. இவ்வளோ பேர், ஒரு 45 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு முன்னாடி ஐ எம் ஏபிள் டு பி இமோஷனல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இது ஒரு வீக்னஸே கிடையாது. இது ஆண்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது, பெண்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது. இந்த இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த வர்ற உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்து நம்மளால உணரக்கூடிய ஒரு விஷயமா அந்த ஒரு மென்மைத்தன்மை, அந்த ஒரு ஓப்பன்னஸ், அது வந்தது வந்து கண்டிப்பா பகவத் பாதையில தான். சோ ஒரு மோஸ்ட்லி எந்த விதமான உணர்வுகளையுமே உணர்ந்தா நம்ம வீக் ஆயிடுவோங்கிற மாதிரி என்னோட ஜேர்னி அப்படிதான் இருந்தது. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நம் பண்ணிட்டு ஒரு பயங்கர அப்படியே பார்த்தாலே ஒரு எப்படி சொல்றது, யாரும் பக்கத்துலயே வர மாட்டாங்க, அப்படி ஒரு டெரரா இருந்துட்டு நம்ம லைஃப்ல போனாதான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துல சிக்காம பிரச்சனை இல்லாம போவோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு வால் பில்ட் பண்ணிட்டு என்னை நானே சிறைப்படுத்திட்டேன்னு தெரிஞ்சுக்காம ஆனா சிறைப்படுத்திக்கிட்டு வாழ்ந்ததுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா எதெல்லாம் நம்ம வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ, ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் 1 விட 10 மடங்கு 100 மடங்கு நடந்தது. சோ எனக்கு இன்ஃபேக்ட் என் பையன் பிறந்தப்பதான் வந்து எனக்கு அந்த ஒரு பய உணர்வு இதெல்லாம் வருது. அது வரைக்கும் வந்து எதை பத்தியும் பயப்படுறது இல்ல, இது பண்றது இல்ல. இப்ப நிறைய பேரு பயமா இருக்குன்னு ஒரு பிரச்சனையா கேக்குறாங்களே. பயம் இல்லாம இருந்தது ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்ப என்னமே யோசிக்காம அங்க போய் எதையாவது என்னன்னாலும் யாரு எதை சொன்னாலும் அங்க போய் நின்னுறது, போய் கேக்குறது, அந்த மாதிரி. சோ ஒரு தேவையான உணர்வுகள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த பாதையில தான் கிடைச்சது. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அந்த
எதை வந்து இழந்தோம் அப்படின்னா ஒரு குழப்பம். இந்த புரிதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது அந்த 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 புரியாம தான் அந்த உலகமே புரியல. நான் என்னன்னு புரியல, உலகம் என்னன்னு புரியல, எப்படி புரிஞ்சுக்கணும்னு புரியல மக்களை. அப்போ நாம நிறைய தவறு பண்றோம். அந்த அந்த புரிஞ்சுக்காம நிறைய பேரை ஹர்ட் பண்றோம். நிறைய பேர்கிட்ட நிறைய தவறுகள் நடக்குது. நிறைய ஒரு ஒரு விஷயங்கள் வந்து புரிய மாட்டேங்குது. பிசினஸ் போய் சேரிட்டி மாதிரி பண்றது, சேரிட்டியும் பிசினஸ் மாதிரி பண்றது, இந்த மாதிரி பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். ஒருத்தவங்க கிட்ட, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சனாலிட்டிட்ட நம்மளுடைய விஷயத்த எப்படி சொல்றது, நம்ம அவங்களையும் மரியாதையோட நடத்தி நம்மளும் மரியாதையா எப்படி வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து இன்டராக்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லா விதமான குழப்பங்களையும் இப்ப நம்ம அறிவு தேடலுக்காக என்னத்தையோ தேடி 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 குப்பை மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒண்ணுமே ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லா இல்லையே. அப்போ அது அது என்ன நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான குழப்பத்துக்கான தீர்வே இந்த புரிதல். அப்போ அந்த குழப்பத்தை எல்லாம் வந்து இழந்து அந்த இதுதான் இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓபன் அப் ஆகி, அதுதான் வந்து அந்த புரிதல். சோ நம்மளுக்கு எந்த இடத்துல சாஃபன் அப் ஆக முடியுமோ முடியுது. எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நான் ஸ்டாண்ட் அப் பண்ணணுமோ அதை என்னால பண்ண முடியும். அப்போ நமக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும், இப்ப ஐயா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களா, ஹார்மோனிய பெட்டியில இருக்கிற எல்லா கீஸுமே இம்பார்ட்டன்ட். இது வேணும் இது வேண்டான்னு தூக்கி தூக்கி போட்டோம்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்போ அந்த இசையே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்படியெல்லாம் பில்டப் ஆயிருக்கு. இன்னொன்னு என்ன என்ன இழந்ததுன்னா, அந்த பழைய விஷயங்களோட பாஸ்டுடைய சுமைகள் அது அப்படியே ஒரு கம்ப்ளீட்டா வந்து அது டிசால்வ் ஆச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது பிரசன்ட் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தெளிவாகும். சோ எல்லாமே இது கிடைச்சா வேற எதுவுமே கிடைக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் ஸ்டேட்மெண்ட். பட் அதுதான் உண்மை. ஆனா ஆரம்பத்துல வந்து என்ன இருந்ததுன்னா, புரிஞ்சா கூட சரி இந்த புரியறத வச்சு எல்லாமே வந்து கிடைச்சிரும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கால்குலேஷன்ல நம்ம வந்து ஜேர்னி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, இல்ல இந்த புரிதலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. புறத்துல நம்ம சில விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செஞ்சாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த இந்த புரிதல்னால ஆட்டோமேட்டிக்கா மாங்காய் விழுகணும்னு நினைக்கிறது வந்து கூட ஒரு தப்பான புரிதல் தான் அப்படிங்கிறது கிளாரிஃபை ஆச்சு. சோ இந்த என்ன கிடைச்சது என்ன கிடைக்கல அப்படின்னா, வாழ்க்கைய வீணாக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஒரு அபாயத்திலேருந்து அந்த அதுல இருந்து வெளியில வந்ததுதான் வந்து இதனுடைய ஒரு கிடைச்சது. அந்த அந்த இதெல்லாம் இழந்ததுன்றது அதுதான். அந்த தேவையில்லாத வெயிட்டேஜ், தேவையில்லாத டிராமா, அவ்வளோ டிராமா நம்ம லைஃப்ல இல்லையா. அந்த பழைய காலத்து சிவாஜி மாதிரி எல்லாம் இப்போ படம் பண்ணாங்கன்னா யாராவது உட்காந்து பாப்போமா? அவ்வளோ அழுத்தி அழுத்தி டைலாக் சொல்லி அவ்வளோ இதுவா, சோ அவ்வளோ டிராமாட்டிக்கா தான் நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு. சோ அவ்வளோ டிராமாலாம் தேவையில்லை, அவ்வளோலாம் பெரிய சீனே கிடையாது அப்படின்றதுதான் வந்து புரிஞ்சுது. ஐ திங்க் அந்த டைஜஷன், நம்மளுடைய வாழ்க்கைன்னா என்ன, நம்மளுக்கு சுத்தி இருக்கிற நபர்கள்னா என்ன, எப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை என்ன அப்படிங்கிறது புரியதான் அது செரிக்க ஆரம்பிச்சிச்சு. செரிக்கிறதுனா டைஜஷன். அது வரைக்கும் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செரிச்சும் செரிக்காமலும் ஒரு குழப்ப நிலையில கம்ப்ளீட்டா ஒரு ஒரு நம்மளுக்கும் இது இல்லாம அடுத்தவங்களுக்கும் ஒரு இது இல்லாம அந்த மாதிரி ஒரு தேக்க மூட்டையா இருந்தோம். இப்பதான் வந்து ஒரு அதுவே வந்து ஒரு ஒரு ஜீவநதியா வந்து இருக்கிறது நம்மளால உணரும். அதுதான் நான் ஷேர் பண்ணோம். ஆனா இந்த ஷேரிங் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த சவுந்தர், ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாரோட ரிலேட் பண்ண முடியுதா? நான் சொல்லணுமா மேடம் மத்தவங்களுக்கு? இல்ல, நான் உங்களோடதுக்கு ஆன்சர் பண்ணேனா? ஓகேயா? இல்ல கரெக்ட் மேம். எதுதான் மேடம் எல்லாமே இண்டிவிஜுவலா அங்க போக்கசிங் ஆகிட்டே இருக்காங்க. இப்ப உங்க ஷேரிங் பண்றப்ப அது கொஞ்சம் டச்சிங்கா வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம டீமுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் சார். ஏன்னா ஒன் பார்ட் ஆஃப் வியூல வந்து அந்த இந்த டாபிக்கை தாண்டி அடுத்தவங்க அந்த கொஸ்டின்ல போறாங்க. நீங்க அது கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதால நான்லாம் வந்து உங்கள்ட்ட கேட்கறேன், ஓ மேடம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க, எனக்கு அந்த லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போகணும். ஓகே சௌந்தர், ஒரு நிமிஷம் நம்ம சாட் பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.
அனுஷா, so எஸ்மா, ஆலமா மரங்கள் போல நிறைவான செல்வம் பெற்று பேரளந்த பெருவாழ் வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட் மேம். எஸ், ரேவதி ரெசனேட் பண்றாங்க. அனுஷா தேங்க்யூ ரெசனேட் பண்றாங்க. லலிதா, யா யூ டோன்ட் ரிமெம்பர் யுவர் ஏர்லியஸ்ட் வெர்ஷன் டு கம்பேர் ஆல்சோ. சூப்பர், தேங்க்யூ. ரேவதி தேங்க்யூ. ஸோ அதுதான் நம்ம எல்லாரோட எல்லாம் ஏதோ நம்ம மட்டும்தான் உலகத்திலே அப்படியே நமக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தா எல்லா வீட்லயும் இதே தான் நடக்குது, எல்லார் மனசுக்குள்ள இதுதான் நடக்குது. எல்லாமே இதுதான் யூனிவர்சல். எங்க மக்கள் எங்க இருந்தாலும் நம்மளுடைய பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் இஸ் யூனிவர்சல். ஸோ இந்த இந்த நம்மளுடைய ஜாய் ஃபார் லைஃப் அதுவும் வந்து ஒரு யூனிவர்சல். ஸோ இந்த விஷயம் வந்து அழகா உலகெங்கிலும், ஏன்னா இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி இதுல இருந்து வெளியில வர்றது வந்து பகவத் பாதை புரிதல் மூலமா தான். ஸோ உலகெங்கும் இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து இது டிராவல் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த புரிதல், விடுதலை, கவலைகளுக்கான தீர்வு ஏதோ ஒண்ணு, எல்லாரும் வந்து ஒரு லிபரேட்டடா இருக்கும் பொழுது நம்மள வந்து வேற யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, நம்ம யாரையும் போலீஸ் பண்ண தேவையில்லை. அப்பதான் நம்மளுடைய நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்மளா சுயமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பொறுப்பா இருக்கிறதே இந்த அகத்துல பொறுப்பு துறப்புக்கு அப்புறம் தான் வந்து பாசிபிளே ஆகுது. ஸோ யா ஷூர். வேற யாரு? யா மனோகர், யா ப்ளீஸ் எல்லாரும். thank you. Can everyone speak one word? What did he get there? Yeah, சொல்லுங்க மனோகர், உங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா வரணும். எல்லாரும் அந்த ஒரு ஃப்ரீ ஆயிட்டு நான் இது பண்ணேன், இது பண்ணல, இது எனக்கு பிரச்சனை, இதுல இருந்து நான் எப்படி போறது. வணக்கம் அக்கா. சொல்லுங்க. இல்லக்கா, நீங்க ஒரு ஃபியூ வீக் பிஃபோர் வந்து எல்லாரும் அந்த 1 செகண்ட் அந்த 1 வேர்ட்ஸ் ஒரு வச்சிங்க ஒரு டாபிக் முடிக்கும் போது, அதே மாதிரி எல்லாரும் வச்சீங்கன்னா ஒன் டாபிக் சொல்லிட்டு அப்படியே போயின்னு இருப்பாங்க. நீங்க கேட்டீங்களா அந்த மாதிரி. இப்போ என்னன்னு பார்த்தா, இப்போ நான் வெளியில வந்து நல்லா வேணா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், உள்ள வந்து அந்த மாதிரி ஃபீலிங் இருந்து, இப்போ வெளியிலயும் ஓகே, உள்ளேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் மாறி இருக்குக்கா. அது என்னோட வார்த்தைகள். மத்தவங்க ஷேர் பண்ணிக்கலாங்க. குமுதா ஹாப்பி மாதிரி மனோகர் ஹாப்பி. ஓகே, யா எல்லாரும் ஒரு வேர்ட்ல கூட ஷேர் பண்ணலாம், இல்ல எப்படினாலும் ஷேர் பண்ணலாம். ப்ளீஸ் ஓபன் அப் ஆகுங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களோட இதை கிளைம் பண்ற மாதிரி. மேடம் ஜெயக்குமாருங்க. சொல்லுங்க ஜெயக்குமாரியா. ரொம்ப சூப்பர் மேடம். 100% அதை ஃபீல் பண்றேன். உங்க நிலையில இருந்து வெளியே வந்த மாதிரி நானும் ஃபீல் பண்றேன். 100%. அதுக்கு மேல வார்த்தை தெரியல. தேங்க்யூ. வணக்கம் மேடம். நானும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றேன். வணக்கம் மேடம். சொல்லுங்க. அனுஷா சுந்தரராஜன்மா, பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க கடந்த அந்த சரணாகதி நிலை வந்து சில சமயத்துல அகத்துல அந்த ஃப்ரீனஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து புறத்துல நம்மளால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியுது. ஆனா சம்டைம்ஸ் அந்த ஃப்ளோல நம்ம அதை போறதுக்கு இந்த 10 கட்டளைகள்ல எதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாமா? நீங்க புறத்துல செயல்படுறது கேக்குறீங்களா? புறத்துல செயல்பட அகமும் வந்து நம்ம திருப்பி அதை தெரிஞ்சாலும் அதை நம்ம ரெகுலர் ஃபாலோ அப்புக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு தேவைப்படுது. நீங்க வந்து தடுக்கியே விழாம இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பை விட்டுருங்க. தடுக்கி விழுந்தாலும் எந்திரிக்க தெரியும் அனுசியாக்கு அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி, ஓகே உங்க சாய்ஸ், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு முதல்ல நிறைய கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு, திருப்பி அதையே நினைச்சு இருக்கும். இப்ப இந்த பகவத் பாதை புதலுக்கு பின்னாடி கோவம் வந்தா உடனே ஒரு 1/2 hour 1/4 மணி நேரத்திலேயே போயிருக்கு. இது இயல்புங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு புரிதல். சூப்பர். ஓகே மகேஸ்வரி, I'm new to the Zoom. Where should I start? இல்ல doing it repeatedly not advisable. ஓகே, நீங்க வந்து பகவத் பாதை பாருங்கண்ணா லிங்க்கும். நீங்க பகவத் பாதை யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, நீங்க எந்த இதுல வேணாலும் போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அதுலயே வாட்ஸ்அப்ல நீங்க இணைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே மீட்டிங் சாட்ல கூட போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதை எடுத்து. தேங்க்யூ மேம். ஸோ அகேன் இப்போ நவம்பர் 9th அந்த ஒர்க் ஷாப் மூவ் ஆன். அது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையில சார்ட் அவுட் பண்ண முடியாம இருக்கிறவங்க, ஒர்க் ஷாப்னா இப்படி வந்து வெறும்னே வந்து ஆடியோ மட்டும் லிசன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்காது. 3 மணி நேரம் நீங்களும் உட்கார்ந்து ஒரு பிரச்சனையை எடுத்து சார்ட் அவுட் பண்ணி. ஒர்க் ஷாப்னா என்னன்னா பட்டறை, நம்ம உட்கார்ந்து வேலை பார்க்குற ஒரு இடம். எங்க புரியுது, எங்க புரியல, எங்க ஸ்டக் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நவம்பர் 9. ஓகே, ஸோ வேற யாராவது உங்களுடைய இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்ததா, எப்படி இருந்தது,
நீங்க என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? லெட்ஸ் ஹியர் யுவர் வாய்ஸ். மேடம் உங்க மீட்டிங் வீக்லி ட்வைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய சொல்றீங்க, ஆனா வீக்லி ஒன்ஸா இருக்கு. ஆமா, முதல்ல வீக்லி ஒன்ஸ் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது வந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் சௌந்தர் சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. வணக்கம் மேம், சரவணன் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் முன்னாடி ஏதாவது ஒரு இன்சிடென்ட், இப்போ ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டேனாவே அதையே யோசிச்சு, ஐயோ அந்த பஸ்ஸுக்கு போயிருந்தா அப்படி போயிருக்கலாமே, இப்படி ஆயிருக்குமே, இப்படி போயிருக்கலாமே, அதை மிஸ் பண்ணிட்டுமே, அதையே போட்டு போட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். இப்போ சரி பஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் பஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிறேன். சூப்பர், தேங்க். அதான் சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தோணும். சின்ன சின்னதுதான், சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம அப்படியே அதை பெருசா அதை தூக்கி சுமந்துட்டு இருப்போம். ஆமா, அது கூட இருக்கிறவங்களையும் போட்டு பஸ் மிஸ் பண்ணிட்டுமே, அது போயிருந்தா அப்படி ஆயிருக்குமே, இப்ப இத போயிட்டு இனிமே உலகமே போயிட்ட மாதிரி அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீலிங்கு, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கரிச்சு கொட்டிங்கன்னு அது மாதிரி ஒரு மாதிரி இருந்திருப்பா. இப்போ அப்படி இல்லை, ஒரு நல்ல தெரியுது அந்த மாற்றம். அது நல்லா இருக்கு, இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கு. தேங்க்யூ. வேற எனிவன் எல்ஸ்? பாசிட்டிவா தான் நீங்க ஷேர் பண்ணணும்லாம் இல்ல, என்ன மாதிரி கருத்தா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். நம்ம ஃபர்தரா ஷேர் பண்றதுக்கு எல்லாருமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நவம்பர்ல ஐயாவினுடைய தியான முகாமும் இருக்கு, ஞான முகாமும் இருக்கு. 9th அன்னைக்கு பிரபாக கங்கை ஒர்க் ஷாப், என்னோட ஒர்க் ஷாப்பும் இருக்கு, மூவ் ஆன். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா 1-on-1, அது ஒரு சின்ன குரூப், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க அது யூஸ்ஃபுல்லா இருந்தது அல்லது யாராவது இது ஆன்மீகம் சார்ந்ததா இருக்கணும்ன்றதே கிடையாது, அவசியமே கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்ல எங்கேயாவது ஸ்டக்கப் ஆயிருக்காங்க யாராவது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லது இப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பா இருக்கலாம், அல்லது பிசினஸ் லாஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நம்ம ஆக்சுவலா யதார்த்தமா வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கு. பட் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தேக்கமாயிட்ட மாதிரி ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயத்துல இருந்து அவங்கள ஒரு அடுத்த இடத்துக்கு புஷ் பண்ணி விடுறதுக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க் ஷாப். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க ஷேர். பிரபாக யூடியூப் சேனல்ல டீட்டெயில்ஸ் இருக்கு, இங்க சாட்லயும் நான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு பகவத் பாதையில கிடைத்தது இழந்தது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நம்ம இந்த கம்யூனிட்டியில ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த இதுதான் இந்த புரிஞ்சிருச்சு, எனக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்னோட லைஃப் இதுதான் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேஸினுடைய வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.